السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. اللهم علمني من لدنك علما وفقهني. اللهم آتني من لدنك علما وفهما وفقها. اللهم علمني القرآن العظيم والحديث الشريف وتأويلهما ومعانيهما وحكمهما ومواعظهما ونصائحهما، وعلمني القول البليغ واللسان الفصيح والحكم الرشيد والعلم المفيد. ربي يسر ولا تعسر. اللهم اغفر لي ولوالدي ولجميع مشايخي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات ولجميع العلماء المسلمين الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم. اللهم اغفر لي ولهم وارحمني وإياهم واحشرنا جميعا في زمرة المتقين وألحقنا بالصالحين. அக்கூலு வபில்லாஹி தௌஃபீக். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் நம்மை சீர்திருத்தம் செய்து கொள்வதற்கு மகத்தான ஒரு வாய்ப்பாக அல்லாஹு தஆலா இந்த நூலை கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்கினான். அஹ்லாகு ஹமலத்தில் குர்ஆன், குர்ஆனை சுமந்தவர்களின் நன்னெறிகள் என்ற இந்த நூலிலிருந்து இன்ஷா அல்லாஹ், அல்லாஹுடைய அருளால் இன்று நாம் படிக்கப் போகிற பாடம் பாபு அஹ்லாகி மன் கர அல் குர்ஆன். பாபு அஹ்லாகி மன் கர அல் குர்ஆன் லா யுரீது பிஹி அல்லாஹ் அஸ்ஸ வஜல். யார் குர்ஆனை கற்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய நோக்கம் அல்லாஹுவாக இல்லை, அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை, அல்லாஹுடைய அன்பை, மன்னிப்பை பெறுவது அல்லாமல் அல்லாஹ் அல்லாத வேறு ஒரு நோக்கத்திற்காக குர்ஆனை கற்கின்றார் அல்லது மனப்பாடம் செய்கின்றார் அல்லது குர்ஆனுடைய கல்வியில் அவர் ஈடுபடுகின்றார், ஆனால் நோக்கம் அவருக்கு அல்லாஹ் இல்லை. ஸோ இப்படிப்பட்டவர்கள் என்னென்ன குணங்களை உடையவர்களாக இருப்பார்கள், அவர்களிடத்தில் என்னென்ன அடையாளங்கள் இருக்கும், எந்த அடையாளத்தை வைத்து நாம் ஒருவரை இவர் குர்ஆனுடைய கல்வியை அல்லாஹுவிற்காக கற்றவர் அல்லது இவர் குர்ஆனுடைய கல்வியை அல்லாஹுவிற்காக கற்கவில்லை என்று புரிந்து கொள்வது, அதை பற்றித்தான் இமாம் அவர்கள் இந்த பாடத்திலே பேச இருக்கின்றார்கள். இமாம் அவர்கள் இந்த பாடத்திலே 2 பகுதிகளை அமைக்கின்றார்கள். முதலாவதாக சுருக்கமாகவும் கொஞ்சம் விரிவாகவும் குர்ஆனை அல்லாஹுவிற்காக கற்காத மக்களின், குர்ஆனை அல்லாஹுவிற்காக கற்காத மக்களுடைய குணங்களை அப்படியே பட்டியல் போட்டு வரிசையாக அவர்கள் சொல்லி வருவார்கள். அதற்கு பிறகு நீங்கள் இவற்றையெல்லாம் இந்த வகையான ஆலிம்களுக்கு, இந்த வகையான ஹாஃபிதுகளுக்கு அடையாளமாக, குணாதிசயங்களாக நீங்கள் சொன்னீர்களே, அதற்கு என்ன ஆதாரம் என்ற கேள்வி வரும்பொழுது அந்த கேள்விக்கு பதிலாக இமாம் அவர்கள் ஆதாரங்களை முன்வைக்கிறார்கள். ஆக இந்த பாடத்தில் செய்தியை இமாம் அவர்கள் முன்பு சொல்லிவிட்டு அதற்கு பிறகு அதற்குரிய ஆதாரத்தை கூறுகின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் நாமும் இமாம் அவர்கள் விளக்கியிருப்பதை போன்று இந்த பகுதியை படிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நூலுடைய ஆசிரியர் இமாம் ஆஜூரி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு
அவர்களுடைய கபரிலே பிரகாசத்தை தருவானாக. அல்லாஹு தஆலா அவர்களிடமிருந்து இந்த மகத்தான பணியை ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக, எப்படிப்பட்ட ஆலிம்கள் இந்த உம்மத்திற்கு தேவை என்ற உயர்ந்த ஒரு குறிக்கோளுக்காக இந்த நூலை எழுதினார்களோ அத்தகைய உயர்ந்த ஆலிம்களுடைய கூட்டத்தில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் இந்த வகுப்பை கேட்கக்கூடிய அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், فَأَمَّا مَنْ قَرَأَ الْقُرْآنَ لِلدُّنْيَا وَلِأَبْنَاءِ الدُّنْيَا, யார் குர்ஆனை உலகத்துக்காக கற்றாரோ, அதுபோன்று உலகவாசிகளுக்காக உலக மக்களுக்காக யார் குர்ஆனை கற்றாரோ, فَإِنَّ مِنْ أَخْلَاقِهِ, அவருடைய குணாதிசயங்கள் அவருடைய பண்புகள் எப்படி இருக்கும் என்றால், أَنْ يَكُونَ حَافِظًا لِحُرُوفِ الْقُرْآنِ, குர்ஆனுடைய எழுத்துக்களை அவர் நன்கு மனப்பாடம் செய்திருப்பார். ஆனால் முதையன் லிஹுதூதிஹி, அதனுடைய சட்ட வரம்புகளை, அதனுடைய கட்டளைகளை, அந்த குர்ஆனுடைய எல்லைகளை பாழாக்கக்கூடியவராக இருப்பார். எந்த அளவு குர்ஆனுடைய சொற்களுக்கு கவனம் செலுத்துகிறாரோ அந்த அளவு குர்ஆனிலே சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய வழிகாட்டல்களுக்கு அவர் கவனம் செலுத்த மாட்டார். குர்ஆனுடைய எழுத்துக்களை மனப்பாடம் செய்திருப்பார், பாதுகாத்திருப்பார். ஆனால் குர்ஆனுடைய எல்லைகளை, சட்ட வரம்புகளை பாழாக்குவார். முத்தஅல்லிமன் ஃபீ நஃப்ஸிஹி, தன்னைத்தானே ஒரு பெரியவராக, பெரிய மதிக்கத்தக்கவராக, போற்றப்பட வேண்டியவராக அவர் கருதி கொள்வார். முத்தகப்பிரன் அலா கைரிஹி, பிறரை பார்க்கிலும் தனக்குத்தான் பெருமை என்று பெருமை அடிப்பார், பிறரை விட தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வார். கதித்தஹதல் குர்ஆன பிதாஅத்தன் யதஅக்கலு பிஹில் அக்னியா, செல்வந்தர்களிடத்தில் வாழ்வாதாரத்தை பெறுவதற்காக குர்ஆனை ஒரு சாதனமாக பயன்படுத்திக் கொள்வார். செல்வந்தர்களிடத்தில் வாழ்வாதாரத்தை பெறுவதற்காக, உஜீவனத்தை பெறுவதற்காக, செல்வந்தர்களிடமிருந்து செல்வத்தை பெறுவதற்காக குர்ஆனை ஒரு சாதனமாக அவர் பயன்படுத்திக் கொள்வார். வயஸ்தக்தி பிஹில் ஹவாயிஜ், குர்ஆனை வைத்து தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வார். யுஅظிமு அப்னா அத்துன்யா, உலக மக்கள், அதாவது அப்னா உத்துன்யா என்றால் உலகத்தில் மூழ்கி வசதி படைத்தவர்கள், செல்வமுடையவர்கள், யாரிடத்தில் மார்க்கம் இல்லையோ, துன்யா மட்டுமே இருக்கிறதோ அவர்களை அப்னாவு துன்யா என்று சொல்லப்படும். உலக மக்களை, உலகவாசிகளை அவர் உலகவாசிகளுக்கு மதிப்பு கொடுப்பார். ஆனால் வயுஹக்கிருல் ஃபுகரா, ஏழைகளை அவர் மட்டமாக பார்ப்பார், ஏழைகளை அவர் கேவலமாக பார்ப்பார். இன் அல்லமல் கனிய ரஃபக பிஹி தமஅன் ஃபீ துன்யாஹு, செல்வந்தர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தால் ரொம்ப மென்மையா, இதமா, இனிமையா, பண்பாக, அன்பாக கற்றுக் கொடுப்பார், அவருடைய செல்வத்தை பெறுவதற்காக வேண்டி. வஇன் அல்லமல் ஃபகீர, ஏழைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தால் ஜஜரஹு அன்னஃபஹு, ரொம்ப முரட்டுத்தனமாக கடினமான குணத்தோடு மிரட்டி அதட்டி அவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பார். லிஅன்னஹு லா துன்யா லஹு யத்மஉ ஃபீஹா, ஏனென்றால் ஏழைகளிடத்திலே இவர் ஆசைப்படக்கூடிய உலக செல்வம் இல்லை. எனவே ஏழைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது கடின குணத்தோடு முரட்டுத்தனத்தோடு அவர் கற்றுக் கொடுப்பார், செல்வந்தர்களுக்கு ரொம்ப மென்மையாக கற்றுக் கொடுப்பார். யஸ்தக்திமு பிஹில் ஃபுகரா, குர்ஆனை வைத்து ஏழைகளிடத்திலே வேலை வாங்குவார். தான் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த மாணவர்கள், அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அவர்களிடத்திலே தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வார். வயதீஹு பிஹி அலல் அக்னியா, ஆனால் செல்வந்தர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது இந்த குர்ஆனை வைத்து அவர்களுக்கு முன்னால் அவர்களிடத்திலே இவர் திக்கு தெரியாமல் அலைந்து கொண்டிருப்பார். குர்ஆனை வைத்து செல்வந்தர்களை தேடி செல்வார், அவர்கள் மூலமாக தனக்கு ஏதாவது கிடைக்குமா என்று. இன்கான ஹசன சௌதி அஹப்ப அன் யக்ரஅ லில் முலூக், நல்ல அழகான குரல் வளம் உடையவராக இருந்தால் அரசர்களின் சபையிலே, அரசர்களுக்கு முன்னால் ஓத வேண்டும் என்று ஆசைப்படுவார். வயுசல்லி பிஹிம், அவர்களுக்கு தொழ வைக்க வேண்டும் என்று, அவர்களுடைய மஸ்ஜிதுகளிலே அவர்களுக்கு இமாமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார். தமஅன் ஃபீ துன்யாஹும், அவர்களுடைய உலகத்தை, அவர்களுடைய செல்வத்தை ஆசைப்பட்டு. வஇன் ஸஅலஹுல் ஃபுகராஉ ஸலாத பிஹிம், ஏழைகள் தங்களுடைய மஸ்ஜிதிற்கு வந்து அவரை தொழ வைக்கும்படி கேட்டுக்கொண்டால் சகுல தாலிக அலைஹி,
அது அவருக்கு சிரமமாக பாரமாக இருக்கும். ஏன் ஏழைகளுடைய மஸ்ஜிதுக்கு வர்றதுனால அவருக்கு பெரிய எதுவும் ஹதியா கிடைக்கப் போவதில்லை. லிகில்லத்தி துன்யா ஃபி ஐதீஹிம், அவர்கள் ஏழைகளிடத்திலே துன்யா செல்வம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால். இன்னமா தலபுஹு துன்யா, அவருடைய தேடலெல்லாம் உலகமாக இருக்கும். ஹைசு கானத், உலகம் எங்கே செல்வம் எங்கே கிடைக்கிறதோ ரபத இந்தஹா, அங்கேயே அவர். இந்த ரபதான்னு சொன்னால் சொல்லுவாங்கள்ல, அப்படியே டேரா போட்டுறதும்பாங்க. உருதுல டேரான்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரபதான்னு சொன்னால் இந்த கால்நடைகள்லாம் எங்கே சாப்பாடு கிடைக்குதோ அப்படியே நல்ல காலெல்லாம் இறுக்கி பூமியில் அப்படியே நல்லா உட்காந்துக்கும், அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் என்னத்தை குலுக்குனாலும் சாதாரணமாக அசைஞ்சிடாது. ஆடுகளுடைய தொழுவங்களுக்கு மராபிதுன்னு சொல்லுவாங்க, ஒட்டகத்துக்கு மபாரிக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கால்களை எல்லாம் அப்படியே வயிற்றோடு மடக்கிக்கிட்டு நல்லா போட்டு அப்படியே அசை போடுறதுக்காக வேண்டி அந்த பூமியாக வயிறை வச்சு ஒட்டிக்கும். அந்த மாதிரி எங்கே காசு பணம் அதிகமாக கிடைக்குதோ அங்கே போய் அப்படியே தரையோட தரையாக ஒட்டி கொள்வார். அல்லாஹ் பாதுகாப்பானாக. யா அர்ஹமர் ரஹீமீன் வல் இயாது பில்லாஹ். அல்லாஹும்ம ஸக்கி நுஃபூஸனா வ ஆதி நுஃபூஸனா தக்வாஹா. சரி, இது நிறைய விளக்கலாம், இருந்தாலும் ஓரளவுக்கு இமாம் அவங்க சொல்லியிருக்கிறதே புரிகிறபடி தான் இருக்குது. அதாவது மொத்தமாக அவருக்கு நோக்கம் என்னன்னு சொன்னால், குர்ஆனை வைத்து தனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அழகிய குரல் வளத்தை கொண்டு உலகத்தை பெறுவது தான் நோக்கமாக இருக்குமே தவிர ஆகிரத்தை பெறுவதோ குர்ஆனுக்கு சேவை செய்வதோ அதுபோன்று மறுமையை தேடுவதோ அவருக்கு நோக்கமாக இருக்காது. அடுத்து யஃப்ஹரு அலன் நாஸி பில் குர்ஆன், குர்ஆனை வைத்து மக்களுக்கு மத்தியிலே தற்புகழ்ச்சி செய்து கொள்வார், பெருமை பேசுவார். வயஹ்தஜ்ஜு அலா மன் தூனஹு ஃபில் ஹிஃப்தி பிஃபத்லி மா மஅஹு மினல் கிராஅத், தன்னை விட நினைவாற்றலில் யார் குறைவாக இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே தன்னை பெரிய ஒரு உறுதிமிக்க ஒரு பெரிய கல்வியாளராக காட்டிக்கொள்வார். எனக்கு எத்தனை கிராஅத்துகள் தெரியுமா, நான் பல கிராஅத்துகளை படித்திருக்கின்றேன் என்பதாக அவர்களுக்கு முன்னால் தன்னை பற்றி பெருமை பேசுவார். வஸியாதத்தில் மஅரிஃபதி பில் கராயிபி மினல் கிராஅத்தி, கிராஅத்தில் பிரபலமான கிராஅத்துகள் என்று ஒன்று இருக்கின்றன. இன்னொரு கிராஅத் கராயிபுல் கிராஅத், அதாவது இப்படியும் ஒரு கிராஅத் இருக்குது, ஆனால் அதை பிரசித்தி பெற்ற அங்கீகரிக்கப்பட்ட காரிகள் ஓதி இருக்க மாட்டார்கள், அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்காது. கிராஅத்துன் ஷாதத்துன் என்று சொல்வார்கள், இருக்கு ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதல்ல, அறிஞர்களால் விடப்பட்டதாக இருக்கும். அப்படிப்பட்ட கிராத்தை எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அதை வைத்து பெருமை அடிப்பார். அதை ஓதி காட்டி ஏதோ வித்தியாசமாக அவர் ஓதின மாதிரி மக்களுக்கு மத்தியில் இப்படிலாம் கிராத் இருக்குது உங்களுக்கு தெரியுமா என்பதாக பேசுவார். ஆனால் உண்மையிலேயே இவருக்கு புத்தி இருந்தால் அந்த மாதிரி கிராத்துகளை எல்லாம் ஓதக்கூடாது என்ற சட்டத்தை அவர் பின்பற்றி இருப்பார். அதை ஒரு கல்விக்காக தெரிந்து கொள்ளலாமே தவிர அதை தொழுகையிலேயோ மக்களுடைய சபைகளிலேயோ ஓதக்கூடாது. லவ் ஆக்கல ல அலிம அன்னஹு யஜிபு அலைஹி அல்லா யக்ரா பிஹா, அவருக்கு உண்மையிலேயே அக்கல் புத்தி இருந்திருந்தா அவருக்கு அறிந்திருப்பார், தெரிந்திருப்பார் இந்த கிராத்துகளை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்று. ஃபதராஹு தாயிஹம் முதகப்பிரா கஸீரல் கலாமி பிகைரி தம்ஈஸின், எப்போ பார்த்தாலும் பெருமை பேசுறது, பெருமை அடிக்கிறது, அதே போல் விவரம் இல்லாமல் விவஸ்தை இல்லாமல் அதிகமாக பேசுறது. ஏன்னா ஒரு மனிதன் கல்வியை கொண்டு அல்லாஹுவை நாடினால் எங்கே தேவையோ அங்கே பேசுவான், என்ன கேள்வி கேட்கப்படுதோ அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவான். அப்படி இல்லை என்றால் அவன் பாட்டுக்கு உளறிக்கிட்டே இருப்பான், தன்னிடத்தில் இருக்கிறதையெல்லாம் கொட்டிக்கிட்டே இருப்பான். நோக்கம் என்ன, மக்களுக்கு என்னிடம் இவ்வளவு தெரியும் என்பதை வெளிப்படுத்துவது நோக்கமாக இருக்குமே தவிர அறியாதவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது நோக்கமாக இருக்காது. அறியாதவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது நோக்கமாக இருந்தால் என்ன செய்திருப்பார், அவர்களிடத்தில் கேட்பார், உங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கணும், உங்களுக்கு எது தெரியல என்று கேட்பார். அந்த சபைக்கு எது தேவையோ அதை பற்றி அவர் பேசுவார். சொல்கின்றார்கள் இமாம் அவர்கள், ஃபதராஹு தாயிகன், திக்கற்றவனாக, முத்தகப்பிரன், பெருமை பிடித்தவனாக, பெருமை பேசக்கூடியவனாக, கசீரல் கலாமி பிகைரி தம்ஈஸின், விவரம் இல்லாமல் விவஸ்தை இல்லாமல் அதிகம் பேசக்கூடியவனாக இருப்பான். யஈபு குல்லமன் யஹ்ஃபத்
குல்ல மன் லம் யஹ்ஃபத் கஹிஃபதிஹி, தன்னுடைய நினைவாற்றலை போன்று, தன்னுடைய நினைவாற்றலை போன்று யாருக்கு இல்லையோ அவர்களை எல்லாம் குறைத்து பேசுவான். அவங்கெல்லாம் ஹாஃபிதாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு ஜுஸு கூட மனப்பாடமாக ஓத தெரியாது, ஒரு பக்கத்தில் 2 தப்பு செய்வாங்க. இப்படியாக தனக்கு கீழ் உள்ளவர்களை அவர் மட்டமாக குறைத்து பேசுவார். வமன் அலிம அன்னஹு யஹ்ஃபது கஹிஃபதிஹி, இவரை போன்று நினைவாற்றல் இன்னொருவருக்கு இருக்கிறது, அவர் இவரை போன்றே குர்ஆனை நன்கு உறுதியாக மரணம் செய்து உள்ளத்தில் பதிவு செய்திருக்கிறார் என்று அறிந்து கொண்டால் உடனே என்ன செய்வார் என்றால், அவரிடத்திலே ஏதாவது வேறு குறை இருக்கிறதா என்று அவரிடத்திலே அவருடைய குறையை தேடி அவரை மட்டமாக்க, மக்களுக்கு மத்தியிலே கீழ்படுத்துவதற்காக வேண்டி, மட்டமாக்குவதற்காக வேண்டி அவருடைய குறைகளை தேடுவார். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். புரியுதா? ومن علم أنه يحفظ كحفظه طلب عيبه, யார் தன்னை போன்றே குர்ஆனை உறுதியாக மரணம் செய்து வைத்திருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்வாரோ அவருடைய குறைகளை அவர் தேடுவார். முத்தகப்பிரன் ஃபீ ஜில்சத்திஹி, உட்கார்ந்தா பணிவா உட்கார மாட்டார், அப்படியே அகந்த பிடிச்சி பெருமையோட உட்காருவார். முத்தஆதிமன் ஃபீ தஅலீமிஹி லிகைரிஹி, பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது தன்னை பெரிய ஒரு ஆளை போன்று, ஒரு பெரிய ஒரு நபரை போன்று, அதாவது தாதும் என்று சொன்னால் தனக்கு அந்த ஒரு அதுமத்து இருக்குது, தனக்கு பெரிய கண்ணியம் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு மமதையிலே அமருவார். லைஸலில் ஹுஷூஇ ஃபீ கல்பிஹி மௌதிஉன், அவருடைய உள்ளத்தில் உள்ளச்சத்திற்கு இடமே இருக்காது. கஸீருல் ضحكி, அதிகம் சிரிப்பார். வல் ஹௌதி ஃபீமா லா யானிஹி, தேவையில்லாததை அதிகம் பேசிக்கொண்டே இருப்பார், தேவையில்லாததில் ஈடுபடுவார். சரி, அவர் யாருடைய கல்வி சபையிலாவது அமர்ந்து கல்வி படிக்க சென்றால் ஆசிரியர் சொல்வதை கேட்காமல் பக்கத்தில் இருப்பவர்களிடத்திலே பேசி கொண்டிருப்பார். என்ன நோக்கம் என்ன? அவர் என்ன சொல்லித்தரது, அவர் சொல்லித்தராமலே எனக்கு இது தெரியும் என்று அவரை புறக்கணிப்பதை போன்று. யஸ்தகிலு அம்மா யஹுது அலைஹி பிஹதீஸி மன் ஜாலஸஹு, அவர் கல்வி படிக்க சென்றால் கல்வி கற்றுக் கொடுப்பவருடைய அந்த போதனையின் பக்கம் கவனம் செலுத்தாமல் தன்னோடு அமர்ந்திருப்பவரிடத்திலே பேச்சு கொடுப்பார். ஹுவ இலஸ்திமாஇ ஹதீஸி ஜலீஸிஹி அஸ்கா மின்ஹு இலஸ்திமாஇ மன் யஜிபு அலைஹி அன் யஸ்தமிஅ லஹு, இவருடைய ஆசிரியர் அவர் சொல்வதைத்தானே இவர் கட்டாயமாக செவி கொடுத்து கேட்க வேண்டும், அதை விட்டுவிட்டு தனது நண்பனோடு பேசுவதில் தான் அவர் அதிக கவனம் உள்ளவராக, அதிக ஈடுபாடு உள்ளவராக இருப்பார். யுரி அன்னஹு லிமா யஸ்தமிஉ ஹாஃபிதுன், எப்படி காட்டிப்பார்னா, அவர் உஸ்தாத் சொல்லித்தரது எனக்கு முன்னாடியே தெரியும் அதெல்லாம் என்று தான் கேட்பதையெல்லாம் தான் மரணம் செய்து வைத்து விட்டேன் என்பதை போன்று காட்டிக்கொள்வார். ஃபஹுவ இலா கலாமின் நாசி அஷ்ஹா மின்ஹு இலா கலாமி ரப்பி அஸ்ஸ வ ஜல்ல, அவருக்கு எப்போதும் அல்லாஹுடைய கலாமை கேட்பதை விட மக்களுடைய பேச்சை கேட்பதுதான் இன்பமாக இருக்கும். லா யக்ஷஉ இன்த இஸ்திமாஇல் குர்ஆன், குர்ஆன் ஓதுறதை கேட்கும்போது உள்ளத்தில் பயம் வர வேண்டும், ஒரு அடக்கம் இருக்க வேண்டும். ஆனால் அவருக்கு அப்படி இருக்காது. வலா யப்கி, அழமாட்டார். வலா யஹ்சன், கவலை அவருக்கு வராது. குர்ஆன் ஓதுவதை கேட்கும் பொழுது அழுகையோ கவலையோ பயமோ வராது. வலா யஹுது நஃப்ஸஹு பில் ஃபிக்ர் ஃபீமா யுத்லா அலைஹி, ஓதப்படக்கூடியதை சிந்திக்க மாட்டார். ஓதப்படக்கூடியதை செவி கொடுத்து கேட்டு அதில் தன்னுடைய சிந்தனையை செலுத்த மாட்டார். ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? வகது நுதிப இலாதாலி, குர்ஆன் ஓதப்பட்டால் அதை சிந்திப்பீர்களாக, கவனிப்பீர்களாக என்றுதான் கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவரோ குர்ஆன் ஓதப்படும் பொழுது அதை சிந்திக்க மாட்டார், அதற்கு செவி கொடுக்க மாட்டார், பயப்பட மாட்டார், அழமாட்டார், கவலைப்பட மாட்டார். ராகிபுன் ஃபித் துன்யா, நோக்கமெல்லாம் உலகத்தை ஆசைப்பட்டு கொண்டிருப்பார். ஒமா கர்ரப மின்ஹா, இந்த துன்யாவை தனக்கு நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய, எதனால் காசு பணம் கிடைக்குமோ, பதவி கிடைக்குமோ, அல்லது பொருளாதாரம் கிடைக்குமோ, லா யக்ஷஉ இன்த இஸ்திமாஇல் குர்ஆன், குர்ஆனை செவியுறும் பொழுது ஹுஷூ, உள்ளச்சம் அவருக்கு வராது. வலா யப்கி, அழமாட்டார். வலா யஹ்சன், கவலைப்பட மாட்டார், கவலை வராது. வலா யஹுது நஃப்ஸஹு பில் ஃபிக்ரி ஃபீமா யுத்லா அலைஹி, தன் முன்னால் எது ஓதப்படுகின்றதோ அதில் அவர் சிந்திக்க மாட்டார். வகது நுதிப இலா தாலிக், அவருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையோ
அந்த குர்ஆனை சிந்தியுங்கள் என்றுதான். ராகிபுன் ஃபித் துன்யா வமா கர்ரப மின்ஹா, அவருக்கு நோக்கமெல்லாம் உலகமாக இருக்கும், உலகத்தை ஆசைப்படுவார். இந்த உலகத்தின் பக்கம் தன்னை எது நெருக்கமாக்கி வைக்குமோ அதுவே அவருடைய ஆசையாக இருக்கும். லஹா யக்தபு வயர்தா, துன்யாவுக்காகவே கோபப்படுவார், துன்யாவுக்காகவே திருப்திப்படுவார். இன் கஸ்ஸர ரஜுலுன் ஃபி ஹக்கிஹி, அவருடைய மரியாதையில் அவருடைய உரிமையில் யாராவது குறை செய்து விட்டால் உடனே சொல்வார், கால அஹ்லுல் குர்ஆன் லா யுகஸ்ஸரு ஃபி ஹுகூகிஹிம், குர்ஆனை மனப்பாடம் செஞ்சுருக்கிறேன், நான் குர்ஆனை கற்ற அறிஞராக இருக்கிறேன், என்னிடத்தில் நீங்கள் இப்படி நடந்துக்கலாமா, என்னுடைய ஹக்குகளில் நீங்கள் குறை செய்யலாமா என்பதாக அவர் பேசுவார். வ அஹ்லுல் குர்ஆனி துக்தா ஹவாயிஜுஹும், குர்ஆனை கற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும், அதில் உங்களுக்கு பரக்கத் இருக்கு என்பதாக பேசுவார். யஸ்தக்தி மினன் நாஸி ஹக்க நஃப்ஸிஹி, மக்களிடமிருந்து தன்னுடைய ஹக்கை தன்னுடைய உரிமையை வாங்கிக் கொள்வார். ஆனால் வலா யஸ்தக்தி மின் நஃப்ஸிஹி மா லில்லாஹி அலைஹா, ஆனால் இவரோ அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹக்கை, இவர் புறத்திலிருந்து அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹக்கை இவர் செய்ய மாட்டார். ஆனால் இவருக்கு மக்கள் மீது உள்ள ஹக்கை மட்டுமே குர்ஆனுடைய பெயரை சொல்லி வாங்கிக் கொள்வார். யக்தபு அலா கைரிஹி, பிறரிடத்திலே கடினமாக கோபப்படுவார். என்ன தெரியுமா சொல்வார்? ஸஅம லில்லாஹ், நான் அல்லாஹ்வுக்காக கோபப்படுகிறேன் என்று சொல்வார். ஆனால் வலா யக்தபு அலா நஃப்ஸிஹி லில்லாஹ், தன் மீதும் கோபப்பட வேண்டுமே, தான் தப்பு செய்தால் அப்போதானே அது அல்லாஹ்வுக்காக கோபப்பட்டதாக ஆகும். தன் மீது கோபப்பட மாட்டார். வலா யக்தபு அலா நஃப்ஸிஹி லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக தன் மீது கோபப்பட மாட்டார். ஆனால் பிறர் மீது கோபப்பட்டு விட்டு என்ன சொல்வார்? நான் அல்லாஹ்வுக்காக கோபப்பட்டேன் என்று சொல்வார். வலா யுபாலி மின் ஐன இக்தஸப மின் ஹராமின் அவ் ஹலாலின், அவர் சம்பாதிக்கிறது ஹராமா ஹலாலா அதை பற்றி எந்த கவலையும் படமாட்டார். கது ஆதுமதி துன்யா ஃபி கல்பிஹி, அவருடைய உள்ளத்தில் துன்யா தான் பெருசா இருக்கும், துன்யா தான் பெருசா இருக்கும். இன்ஃபாதஹு மின்ஹா ஷைஉன் லா யஹில்லு லஹு அக்துஹு ஹஸின அலா ஃபௌதிஹி, உண்மையிலேயே அந்த மாதிரி காசு பணத்தை அந்த மாதிரியான வருவாய்களை சம்பாதிக்கிறது இவருக்கு ஹலாலே கிடையாது. அப்படி இருந்தும் அந்த வருவாய் தவறிவிட்டால், ஹலாலான வருவாய் அல்ல, ஹராமான வருவாய், அது இவருக்கு தவறிவிட்டால் அது தவறியதற்காக துக்கப்படுவார். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த குர்ஆன் கானின்னு சொல்லுவாங்க, குர்ஆன் ஹத்தம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அதாவது இறந்து போனவங்க வீட்டில் போய் குர்ஆன் ஹத்தம் செஞ்சுட்டு ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேருன்னு போவாங்க. அவங்களுக்கு ஒரு ஊதியம், ஒரு ஹதியா கொடுப்பாங்க. இப்போ ஒரு இடத்துலேருந்து அழைப்பு வந்தது, ஆனால் இவங்க பதில் சொல்கிறதுக்குள்ளார வேற ஒரு ஹாஃபிதுகள் ஆலிம்களுடைய குரூப்பு அதுக்கு பதில் சொல்லி அங்கே போயிட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, சே நமக்கு சான்ஸு தவறி போச்சரா, அந்தவர் ரொம்ப பெரிய பணக்காரர், போனால் அப்படி கவனிப்பார் இப்படி கவனிப்பார், நமக்கு மிஸ் ஆயிடுச்சே, ஜஸ்ட்டு மிஸ்ஸிங்கு அப்படின்னு அப்படி அவங்க அதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆனால் வெறும் குர்ஆனை ஓதிவிட்டு அதற்காக ஊதியத்தை வாங்குவது ஹராம் என்று எல்லா மதுஹபுகளுடைய சட்ட கிதாபுகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இறந்தவர்களுக்காக குர்ஆன் ஓதலாமா ஓதக்கூடாதாங்கிறதுல ஃபிக்ஹுடைய அறிஞர்களுக்கு மத்தியில் 2 கருத்து இருக்குது. ஆனால் இந்த 2 கருத்துடைய அறிஞர்கள் யாராக இருந்தாலும் குர்ஆனை ஓதிட்டு, வெறும் குர்ஆனை ஓதிட்டு, கற்றுக் கொடுப்பதல்ல, ஓதிவிட்டு நான் உங்கள் தந்தைக்காக உங்கள் தாய்க்காக ஈசால் சவாபுக்கு குர்ஆன் ஓதுன, ஒரு குர்ஆன் ஹத்தம் பண்ண, எனக்கு நீங்கள் கொடுங்க என்று கேட்பது இருக்கிறது, இது ஹராம் என்பதில் ஃபிக்ஹினுடைய எல்லா இமாம்களும் ஒட்டுமொத்த கருத்தாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு இமாம்களுடைய ஹாஃபிதுகளுடைய ஒரு வியாபாரமே, ஒரு தொழிலே இதுவாகத்தான் இருக்கிறது. இதை வைத்து தான் அவங்களுடைய பொருளாதாரமே ஓடுகிறது. ஸோ இதுதான் இமாம் அவங்க சொல்கிறாங்க, எந்த துன்யாவை சம்பாதிப்பது இவருக்கு ஹராமோ அப்படிப்பட்ட துன்யா தவறியதை நினைத்து அவர் வருத்தப்படுவார், துடிதுடித்து போவார். லா யதஅத்தபு பி அதபில் குர்ஆன், குர்ஆனுடைய ஒழுக்கம் அவரிடத்திலே இருக்காது. வலா யஸ்ஜுரு நஃப்ஸஹு இன்தல் வஅதி வல் வஈத், குர்ஆனுடைய வாக்குகள், சொர்க்கத்தை பற்றிய வாக்குகள் வந்தாலோ நரகத்தை பற்றிய எச்சரிக்கைகள் வந்தாலோ அந்த இடத்துல அவருக்கு பயமும் வராது, ஆர்வமும் வராது, ஆசையும் வராது.
லாஹின் காஃபிலுன் அம்மா யத்லு அவ் யுத்லா அலைஹி. அவர் ஓதுவதிலும் அவர் கவனம் செலுத்த மாட்டார், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சிந்தித்து ஓத மாட்டார், கவனமற்றவராக இருப்பார். அவருக்கு முன்னால் ஓதப்பட்டால் அதையும் அவர் கவனிக்க மாட்டார், தான் ஓதினாலும் அதில் கவனம் செலுத்த மாட்டார். அவருக்கு முன்னால் வேறு ஒருவர் ஓதினால் அதிலும் அவர் கவனம் செலுத்த மாட்டார். லாஹின் காஃபிலுன், லாஹின்னா லஹுவிலிருந்து வீண் விளையாட்டு, ஓதும் பொழுது கவனம் இல்லாமல் இருக்கிறது. ஹிம்மத்துஹு ஹிஃபுதுல் ஹுரூஃப், அவருடைய நோக்கம் கவனம் எல்லாம் எதுவாக இருக்கும்? வார்த்தைகளை மனப்பாடம் செய்வதாக மட்டும்தான் இருக்கும். இன் அஹ்தஅ ஃபீ ஹர்ஃபின், ஓதும்போது ஏதாவது தவறு வந்துட்டா, தொழு வைக்கும்போது ஓதும்போது சாஅஹு ஸாலிக, அதனால் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதனால் கஷ்டம்? அது குர்ஆனில் இப்படி நம்ம தவறு செஞ்சிட்டோமே, மறதி வந்துருச்சேங்கிறதுக்காண்டி கிடையாது. நம்மை மரணசக்தி குறைந்தவர் என்று மக்கள் எடை போட்டு விடுவார்களோ, அதனால் நம்முடைய கிரேடு குறைஞ்சிருமோ, அதனால் நம்முடைய ஹதியா குறைஞ்சிருமோ என்பதற்காக அந்த காலத்திலேயே இதையெல்லாம் படித்து பார்த்து மக்களோட எடை போட்டு எத்தனை ஹாஃபிஸ்களை பார்த்துருப்பார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய என்னமோ இது நம்ம காலத்தில் உள்ளவங்களுக்கு எழுதுன மாதிரி தெரியுது, பார்த்தா அந்த காலத்திலே அப்படி இருந்திருக்கிறாங்க. பின்னாடி சில விஷயங்கள்லாம் எழுதுகிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்மையும் நம்முடைய உலமாக்கள் ஹஃபாதுகள் எல்லாரையும் அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவானாக. ஆமீன். நம்ம படிக்கும்போது இது நமக்கு சொல்கிறாருன்னு நினைக்கணும், புரியுதுங்களா? ஒவ்வொருத்தங்க நம்ம படிக்கும்போது கேட்கும்போதோ நமக்கு நம்ம நினைக்கணும். என்ன சொல்கிறாங்க? அதாவது இவருக்கு குர்ஆன் ஓதும்போது வசனங்களில் எழுத்துகளில் ஏதாவது தப்பு வந்துட்டால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. ஏனென்று சொன்னால் அதனால் நம்முடைய மதிப்பு மக்களிடத்தில் குறைஞ்சிருமே என்பதற்காக வேண்டி. அதனால் ஃபதன் குசு ருத்துபத்துஹு இந்தஹும், மக்களிடத்தில் தன்னுடைய தரஜா குறைஞ்சிருமே என்பதற்காக வேண்டி. ஃபதராஹு மஹ்சூனன் மஹ்மூமன் பிதாலிக, அதனால் ரொம்ப கவலையாக இருப்பாராம் அவர். இப்படி தப்பு பண்ணமே, ஓதும்போது இந்த மிஸ்டேக் வந்துருச்சு, இத்தனை மிஸ்டேக் வந்துருச்சேன்னு சொல்லி. ஆனால் அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள் இமாம் அவர்கள், ஏனடா குர்ஆனில் ஒரு எழுத்து அல்லது ஒரு வசனத்தில் ஒரு ஹரக்கத்து தப்பு செஞ்சதுக்கு இவ்வளவு கவலைப்படுறியே, மொத்த குர்ஆனுடைய சட்டத்தையும் பாழாக்கிக்கிட்டு இருக்கிற, அதை பற்றி உனக்கு கவலை இல்லை. எது மன்னிக்கப்பட்டதோ, ஓதும்போது ஞாபக மறதி வர்றது மன்னிக்கப்பட்டதா இல்லையா? மன்னிக்கப்பட்டது. மன்னிக்கப்பட்ட தவறுக்காக இவ்வளவு கவலைப்படுற, ஆனால் எந்த சட்டங்களை நீ குர்ஆனிலே நிலைநிறுத்த வேண்டும் என்று அல்லாஹும் ரசூலும் கட்டளையிட்டிருக்கிறார்களோ அந்த சட்டங்களை வேண்டுமென்றே பாழாக்கி கொண்டிருக்கிறாய், அதை பற்றி உனக்கு வருத்தம் வருவதில்லை. சொல்கிறார்கள் இமாம் அவர்கள், ஃபதராஹு மஹ்சூனன் மக்மூமன் பிதாலிக வமா கத் ضيعه فيما بينه وبين الله تعالى مما امر به في القرآن او نهي عنه غير مكترث به. குர்ஆன்ல சொல்லப்பட்ட கட்டளைகள் அதை விட்டுட்டாரு, குர்ஆன்ல தடுக்கப்பட்ட விஷயங்கள் அதை செய்கிறாரு. இப்படி அல்லாஹ்வுடைய சட்டங்களை பாழாக்கி கொண்டிருக்கிறார், அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் எழுத்தில் சொற்களில் ஒரு தவறு வந்துட்டா அதுக்கு ரொம்ப கவலைப்படுறார். அஹ்லாகுஹு ஃபீ கஸீரி மின் உமூரிஹி அஹ்லாகுல் ஜுஹால் லதீன லா யஅலமூன், அவருடைய குணங்களை பார்த்தா அவருடைய அன்றாட வாழ்க்கை காரியங்களில் குர்ஆனை கற்காத அறியாத ஜாஹில்களுடைய குணங்களாகவே இருக்கும். லா யஹுது நஃப்ஸஹு பில் அமலி பிமா அவுஜப அலைஹில் குர்ஆனு, குர்ஆன் தன் மீது கட்டாயமாக்கிய கடமைகளை செய்வதற்கு தன்னை அவர் வலியுறுத்த மாட்டார். எப்போதுமே நம்ம நஃப்ஸு எப்படின்னு சொன்னால் அதை நம்ம செய்ய வச்சாதான் செய்யும், அதுவாக எதையுமே செய்யாது. அப்போ அல்லாஹுடைய கட்டளை என்று தெரிந்து கொண்டதற்கு பிறகு நாம் தான் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய நஃப்ஸை ஏறி மிதித்து அதை கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு காதை பிடிச்சி திருவி இதை செய்யணும் பழக்கணும். அப்படி பழக்கினாதான் நம்ம நஃப்ஸு பழகும், அதை அவர் செய்ய மாட்டார். இதா இத் சமிஅ அல்லாஹ கால் வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுது வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ரசூல் உங்களுக்கு எதை கொடுத்தாரோ, எதை கட்டளையிட்டாரோ அதை பற்றி பிடியுங்கள், ரசூல் உங்களுக்கு எதை தடுத்தாரோ அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்க, அல்லாஹ் கட்டளையாக்கிய அந்த கட்டளைகளை செய்வதற்காக தனது நஃப்ஸை அவர் ஒருபோதும் வலியுறுத்த மாட்டார். ஃபகானல் வாஜிபு அலைஹி அன் யுல்ஸிம நஃப்ஸஹு
طلب العلم لمعرفة ما نهى عنه الرسول صلى الله عليه وسلم فينتهي عنه. அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் நமக்கு தடுத்திருக்கிறார்கள் என்பதை கற்று அறிந்து தெரிந்து அந்த தடுத்த விஷயங்களிலிருந்து தன்னை அவர் விலக்கி இருக்க வேண்டும். ஆனால் அவர் அதற்காக எந்த முயற்சியும் செய்யவில்லை. கலீலுன் நதரி ஃபில் இல்மி அல்லதி ஹுவ வாஜிபுன் அலைஹி ஃபீமா பைனஹு வ பைனல்லாஹி தஆலா. அல்லாஹ்வுக்கும் இவருக்கும் இடையில் இவர் என்னென்ன அமல்களை செய்ய வேண்டும், என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்று இருக்கிறதோ அதை பற்றி இவர் சிந்திக்க மாட்டார். அப்படியே சிந்தித்தாலும் ரொம்ப குறைவாகத்தான் சிந்திப்பார். ஆனால் அதே நேரத்தில் கசீருன் நதரி ஃபில் இல்மி அல்லதி யதஸய்யனு பிஹி இன்த அஹ்லி துன்யா. ஆனால் உலக மக்கள், உலகவாசிகள், செல்வந்தர்கள் அவர்களிடத்திலே தனக்கு அலங்காரமாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நன்கு கற்றுக்கொள்வார். அல்லாஹ்விடத்தில் தனக்கு கண்ணியத்தை தேடித்தரக்கூடிய அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி அவர் கலீலுன் நதர் சிந்திக்க மாட்டார். அப்படியே சிந்தித்தாலும் ரொம்ப குறைவாகத்தான் அதை பற்றி கவனம் செலுத்துவார். ஆனால் அதே நேரத்தில் செல்வந்தர்கள், வசதி படைத்தவர்கள், அரசர்கள், மன்னர்கள், அதிபர்கள், ஆட்சியாளர்கள், இப்படி அவர்களிடத்தில் எதன் மூலமாக எந்த கல்வி இவர்களுக்கு அலங்காரமாக இருக்குமோ, எந்த கல்வி இவருக்கு அலங்காரமாக இருக்குமோ, மதிப்பாக இருக்குமோ, அதை அவர் நன்கு தெரிந்து கொள்வார், அதை அவர் அதிகம் தெரிந்து கொள்வார். ஏன்? லிஇக்ரிமூஹு பிதாலிக, அதன் மூலமாக அவர்கள் இவருக்கு இக்ராம், கண்ணியப்படுத்துவதற்காக. இக்ராம்னு சொன்னால் காசு கொடுக்கிறது. கலீலுல் மஅரிஃபதி பில் ஹலாலி வல் ஹராம் அல்லதி நதபஹு அல்லாஹு தஆலா ثم رسوله صلى الله عليه وسلم ندبه الله تعالى إليه ثم رسوله صلى الله عليه وسلم. அல்லாஹும் ரசூலும் கட்டளையிட்டு இருக்கக்கூடிய, ஆர்வமூட்டி இருக்கக்கூடிய, வலியுறுத்தி இருக்கக்கூடிய ஹலால் ஹராமி பற்றி அவர் மிக குறைவாகவே அறிந்திருப்பார். ஹலாலும் ஒழுங்காக தெரியாது, ஹராமை பற்றியும் அறிவு இருக்காது. அப்படி இருந்தால்தானே லியஹுதல் ஹலால பிஇல்மின், ஹலாலை அவர் கல்வியோடு எடுத்துக்கொள்ள முடியும். வயதுருக்கல் ஹராம பிஇல்மின், ஹராமை விடும்போது கல்வியோடு அவர் விட முடியும். சில நேரத்தில் ஒரு ஹராமை அவர் செய்யவில்லை என்றால் அது ஹராம் என்று தெரிந்ததால் அவர் விட்டார் என்பது கிடையாது. இது ஹராம்னு நமக்கு தெரிஞ்சிருந்தா தானே அதை எப்போதும் விடுவோம். அப்போ ஒருத்தர் ஹராமை விடுகிறார், அவருக்கு அது ஹராம் என்று தெரியாமல் விடுறார். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இது அவருக்கு தேவையில்லை, அதனால் விட்டார். அடுத்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு தேவைப்படும் போது அதை செஞ்சிருவார். அப்போ ஹலாலை அவர் ஹலால் என்று தெரிந்து கொண்டால்தான் அந்த ஹலாலை கொண்டு போதுமாக்கி கொள்ள முடியும். ஹராமை ஹராம் என்று தெரிந்தால்தான் அதை நிரந்தரமாக விட முடியும். ஆனால் அவருக்கு அதை பற்றிய அறிவோ ஆர்வமோ இருக்காது. அதே போல லா யர்கபு ஃபீ மஅரிஃபத்தி இல்மின் நஅமி வலா ஃபீ இல்மி ஷுக்ரில் முன்இமி. அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை அறிந்து கொள்வதில் ஆர்வம் இருக்குமா? அதிலும் ஆர்வம் இருக்காது. இந்த நிஅமத்துகளை கொடுத்த அல்லாஹ்விற்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்ற இல்முல ஆர்வம் இருக்குமா? அதுவும் இருக்காது. அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே துன்யா தான், காசு தான். அல்லாஹு தாலா காசை மட்டும்தான் நிஅமத்தாக வைத்திருக்கின்றானா? ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா அவனுடைய உடல்ல நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான நிஅமத்துகளை வைத்திருக்கிறான். அதை பற்றியெல்லாம் அவர் அறிய மாட்டார். அந்த நிஅமத்துகளை கொடுத்த ரப்புக்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டும், அந்த நன்றி உணர்வை பற்றி அந்த கல்வியும் அவருக்கு தெரியாது, அதில் அவருக்கு ஆர்வம் இருக்காது. ஆக மொத்தமாக சுற்றி சுற்றி பார்ப்போமேயானால் அவருடைய நோக்கமெல்லாம் எதுவாக இருக்கும்? இந்த குர்ஆனை கொண்டு துன்யாவை, காசு, பண, செல்வத்தை தேடுவது, மக்களுக்கு மத்தியிலே மதிப்பை தேடுவது, அந்த மதிப்பை கொண்டு துன்யாவை சம்பாதிப்பது. இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், திலாவத்துஹு லில் குர்ஆனி, அல்லாஹு அக்பர் வல் இயாது பில்லாஹ், திலாவத்துஹு லில் குர்ஆனி ததுல்லு அலா கிபரின் ஃபீ நஃப்ஸிஹி. அவர் குர்ஆன் ஓதும் போது பார்த்தா அல்லாஹ்வுக்காக ஓதுறார் என்றோ, பணிவாக ஓதுறார் என்றோ, பயத்துக்காக ஓதுறார் என்றோ, மறுமையுடைய நினைவில் அச்சத்தோடு ஓதுறார் என்றோ தெரியாது. மாறாக அவர் குர்ஆன் ஓதும் போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவருடைய உள்ளத்தில் பெருமை இருப்பது. அல்லாஹ் பாதுகாக்கணும். வ தஸய்யுனின் இன்த ஸாமிஈன்,
கேட்கக்கூடியவர்களுக்கு முன்னாடி கேட்கக்கூடியவர்களிடத்தில் ஒரு அலங்காரத்திற்காக வேண்டி அவர் ஓதுகின்றார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். லைஸ லஹு குஷூஉன், அவருடைய உள்ளத்திலே அச்சம் இருக்காது. ஃபயத்ஹரு அலா ஜவாரிஹி, அப்படி இருந்தால் அது அவருடைய உறுப்புகள் மூலமாக வெளிப்பட்டிருக்கும். இதா தரசல் குர்ஆன அவ் தரசஹு அலைஹி கைருஹு ஹிம்மத்துஹு மத்தா யக்தஉ லைஸ ஹிம்மத்துஹு மத்தா யஃப்ஹம். இவர் குர்ஆனை ஓதினாலும் அல்லது இவருடைய மாணவர்கள் இவரிடத்திலே குர்ஆனை ஓதி காட்டினாலும் நோக்கம் அந்த குர்ஆனில் சொல்லப்பட்டதை புரிவதாக இருக்காது. எப்படா இது முடியும், வேற வேலைக்கு போவோம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சொல்கிறார்கள், இதா தரசல் குர்ஆன், அவர் குர்ஆனை ஓதினாலோ அவ் தரசஹு அலைஹி கைருஹு, வேறு யாரும் அவருக்கு முன்னால் குர்ஆனை ஓதி காட்டினாலோ படித்து காட்டினாலோ, ஹிம்மத்துஹு மதா யக்தா, அவருடைய நோக்கம் குறிக்கோள் ஆசை எப்படி இருக்கும், எப்போ முடியும் இது என்பதாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். லைஸ ஹிம்மத்துஹு மத்தா யஃப்ஹம், இதை எப்படி நான் புரிவேன், எப்போது இதில் சொல்லப்பட்டதையெல்லாம் முழுமையாக நான் புரிவேன் என்ற கவலை அவருக்கு இருக்காது. லா யஅ்தபிரு இன்த திலாவதி பிதர்பி அம்சாலில் குர்ஆனி, குர்ஆன் ஓதும்போது அல்லாஹு தஆலா பல உதாரணங்களை பல சம்பவங்களை சொல்றான். அதை கொண்டு படிப்பினை பெற மாட்டார். வலா யக்ஃபு இன்தல் வஅதி வல் வஈத், அல்லாஹு தஆலா வாக்குகளை சொல்லி இருப்பான். அந்த இடத்துல நின்று, யா அல்லாஹ் நீ சொர்க்கத்தை கொண்டு வாக்களித்த இந்த வாக்கு எனக்கு கிடைக்கணுமே என்று அவர் சிந்திக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய நிஅமத்துகள் மறுமையிலே என்னென்ன நல்லடியார்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான், அது அங்கே நின்று அவர் சிந்திக்க மாட்டார். வல் வஈத், பாவிகளுக்கு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எச்சரிக்கை செய்கிறான், நரகத்தை கொண்டு அச்சுறுத்துகிறான். அங்கே நின்று அந்த நரகத்தை பற்றி சிந்தித்து பயந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட மாட்டார். யஅ்ஹுது நஃப்ஸஹு பிரிதல் மக்லூகீன், அவருக்கு நோக்கமெல்லாம் மக்கள் உடைய திருப்தி எனக்கு எவ்வளவு கிடைக்கிறது, நான் ஓதுறதை வைத்து மக்கள் கவர்ந்தார்களா, மக்களை கவர முடிந்ததா, மக்கள் என்னுடைய ஓதுதலை ரசித்தார்களா, புரியுதா? யஅ்ஹுது நஃப்ஸஹு பிரிதல் மக்லூகின், மக்களுடைய திருப்தி கிடைத்தால் போதும் என்று அவர் இருப்பார். வலா யுபாலி பிஸகத்தி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இறைவன் அல்லாஹ்வின் கோபத்தை பொருட்படுத்த மாட்டார். யுஹிப்பு அன் யுஅரஃப பிகஸ்ரத்தி தர்சி, அவர் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பாருங்க, குர்ஆனை படிச்சுக்கிட்டே இருப்பாருங்க என்று அறியப்படுவதுதான் அவருக்கு பிரியமாக இருக்கும். வயுதுஹிரு ஹத்மஹு லில் குர்ஆன், நான் குர்ஆனை கத்தம் பண்ண போகிறேன், இன்னைக்கு நேற்று ஆரம்பித்தேன் இன்னைக்கு முடிக்க போகிறேன், 2 நாளைக்கு முன்னாடி ஆரம்பித்து இப்போ முடிக்க போகிறேன் என்று தான் குர்ஆனை ஓதி முடிப்பதை பிறருக்கு காண்பித்து கொண்டே இருப்பார். லியஹ்வா இந்தஹும், அதன் மூலமாக மக்களிடத்தில் அவருக்கு ஒரு மதிப்பு இருக்க வேண்டும், ஒரு அந்தஸ்து, ஒரு பந்தா இருக்க வேண்டும் என்பதற்காக. கது ஃபதனஹு ஹுஸ்னு ஸனாஇ மன் ஜஹிலஹு, அவரை உண்மையில் அறியாதவர்கள், ஏன்னா உள்ளத்தை யார் அறிய முடியும், உள்ளத்தில் இவ்வளவு அழுக்கு கசடு நோய் இவ்வளவு அசுத்தங்களை வைத்திருக்கிறது, பொதுமக்களுக்கு தெரியாதில்ல, மக்கள் வெளிரங்கத்தை பார்க்க போகிறாங்க. இப்படி உள்ரங்கத்தை அறியாமல் வெளிரங்கத்தை பார்க்கக்கூடிய அறியாத பாமர மக்கள் அவரை உயர்வாக புகழ்கிறார்கள் அல்லவா, அதில் அவர் அப்படியே மயங்கி இருப்பார். மக்களுடைய புகழ் அவரை மயக்கி இருக்கும். இஃப்ரஹு பிமத்ஹில் பாத்திலி, எந்த அளவுக்குனா பொய்யான புகழ்ச்சியை கொண்டு பெருமை அடிப்பார். நீங்கள் சொல்கிறாங்க, நீங்கள் ஓதும்போது எனக்கு அப்படியே குர்ஆனில் உள்ளச்சம் வருது, நீங்கள் ஓதும்போது அப்படியே உள்ளச்சம் உள்ள ஓதுற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு, அவருக்கு தெரியும் இப்படி ஓதனதெல்லாம் மக்களை கவர்வதற்காக அல்லாஹ்வுக்காக இல்லைன்னு சொல்லிட்டு, புரியுதா? அப்போ இப்படிப்பட்ட பொய்யான புகழ்ச்சியை கொண்டு சந்தோஷப்படுவார். வ அஅமாலுஹு அஅமாலு அஹ்லில் ஜஹ்லி, அவருடைய செயல்கள் எல்லாம் கல்வி அறிவில்லாத ஜாஹில்களுடைய செயலாக இருக்கும். யத்தபிஉ ஹவாஹு ஃபீமா துஹிப்பு நஃப்ஸுஹு, அவருடைய நஃப்ஸ் எதை விரும்புகிறதோ அதை அவர் செய்வார். கைரு முத்தஸஃபிஹின் லிமா ஸஜரஹுல் குர்ஆனு அன்ஹு, குர்ஆன் எதை எச்சரிக்கிறதோ அதை ஒருபோதும் படிக்க அவர் தயாரில்லை. இன்கான மிம்மா யுக்ரிஉ, அவர் குர்ஆன் ஓதுவதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவராக இருந்தால், கிராத்து கற்றுக் கொடுப்பவராக இருந்தால், கதிப அலா மன் கரஅஹு அலா கைரிஹி, தான் அல்லாத வேறு ஒரு ஆசிரியரிடத்திலே சென்று அவர் குர்ஆனை கற்றுவிட்டால், கிராத்தை கற்றுக்கொண்டால் அல்லது குர்ஆனுடைய ஒரு கல்வியை கற்றுக்கொண்டால் அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நீ அவர்கிட்ட போய் படிக்க ஆரம்பிச்சிட்டியா, சரி போப்போ அவர்கிட்டே போ, ஆமாம் போ,
இதில் பல விஷயம் இருக்குது. குறிப்பாக இந்த பலவீனமானவங்க இருக்காங்களே, எங்கே அவரிடத்தில் போனால் நம்முடைய தப்பு தெரிஞ்சிருமோங்கிறதுக்காக வேண்டி. இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இனி அவர்கிட்ட போனால் என்னை விட அவர்கிட்ட அதிகமாக கல்வி இருக்குது தெரிஞ்சால் நீ அவரை மதிக்க ஆரம்பிச்சிரு, என்ன விட்டுருவியன்னு சொல்லி இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஒன்று ரெண்டு விஷயம் இல்லை. ஆக பிறரிடத்திலே கல்வி படிப்பது அவருக்கு ஒருபோதும் பிடிக்காது. இன்துக்கிர இந்தஹு ரஜுலும் மின் அஹ்லில் குர்ஆனி பிஸ்ஸலாஹி, யாராவது குர்ஆனை மனனம் செய்தவர்கள், குர்ஆனை கற்ற அறிஞர்களை பற்றி சிறப்பாக அவருக்கு முன்னாடி பேசிவிட்டால் அது அவருக்கு வெறுப்பாக இருக்கும். ஏன்னா இவர் டூப்ளிகேட்டு. அப்போ இன்னொருத்தரை புகழும்போது என்னடா நம்மளை புகழாமல் இன்னொருத்தங்களை புகழ்கிறாங்களே என்பது அவருக்கு அது பிடிக்காது. வயின்துக்கிர இந்தஹு பிமக்ரூஹின், வேற ஒரு ஆலிமை பற்றி, குர்ஆனுடைய அறிஞரை பற்றி தவறாக அவருக்கு முன்னால் பேசப்பட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சர்ரஹு தாலிக்க, நான் ரொம்ப கரெக்டு பற்றியா அவர் அந்த மாதிரி. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யஸ்ஹரு பிமன் தூனஹு, தன்னை விட கல்வியில் குறைவானவர்களை மட்டமாக, யஸ்ஹர்னா பரிகாசம் பண்ணுறது, கேலி பண்ணுறது. வயஹ்மிசு மன் ஃபௌகஹு, தன்னை விட கல்வியில் பெரியவங்களாக இருந்தால் அவங்கள குத்தி பேசுறது, குறை பேசுறது. அவங்களுடைய எத்தபஉ உயூப அஹ்லில் குர்ஆன், குர்ஆனை கற்றவர்களுடைய குறைகளை தேடுவது. லியதஅ மின்ஹும், அவர்களுடைய மதிப்பை மக்களிடத்தில் குறைப்பதற்காக வேண்டி. வயர்ஃபஅ மின் நஃப்ஸிஹி, தன்னை தூக்கிக் கொள்வதற்காக, உயர்த்தி கொள்வதற்காக. யதமன்னா அய்யுக்தி கைருஹு வயகூன ஹுவல் முஸீப், எப்போதுமே நான் சரியாக இருக்கணும், நான் தொழுகை வச்சதில் தப்பு வரக்கூடாது, ஆனால் மற்றவங்க தொழுகை வைக்கும்போது தப்பு வரணும்னு ஆசைப்படுவார். மற்றவங்க ஓதும்போது தப்பு வரணும், மற்றவங்க தப்பு செய்யணும், தான் தப்பு செய்யக்கூடாது என்று விரும்புவார். அல்லாஹ் பாதுகாக்கணும். உண்மையான ஹாஃபிஸ் என்ன செய்வார்? தானும் தப்பு செய்யக்கூடாது, தன்னுடைய சககாரிகளும் தப்பு செய்துவிடக்கூடாது என்று ஆசைப்படுவார். சொல்கின்றார்கள், ஒமன் கானத் ஹாதிஹி சிஃபதுஹு, யாருடைய குணம் பண்பு இப்படி இருக்குமோ, ஃபகத் தஅர்ரத லிஸகதி மௌலாஹுல் கரீம், கண்ணியமிக்க தன்னுடைய எஜமானனுடைய வெறுப்புக்கு, கோபத்திற்கு இவர் ஆளாகி விடுவார். வஅஅதமு மின் ذلك. சரி, இதெல்லாம் ஒரு விஷயம் பேசி கொண்டு வந்தோமா இல்லையா? இப்போ இவ்வளவு கெட்ட குணத்தையும் உள்ளார வைத்துக்கொண்டு, இவ்வளவு தீய குணாதிசயங்களையும் தனக்குள் வைத்துக்கொண்டு, வஅஅதமு மின் ذلك அன் அல்ஹர அல்லது இன் அல்ஹர அலா நஃப்ஸிஹி ஷிஆர ஸாலிஹீன பித்திலாவத்தில் குர்ஆன், இவ்வளவு தீய குணங்கள், கெட்ட நோக்கம், உலக ஆசை, துன்யாவுடைய மோகத்தை வைத்துக்கொண்டு இன்னும் அவர் குர்ஆன் ஓதும்போது தன்னை ரொம்ப நல்லவரை போன்று வெளிப்படுத்துவாரே. ஆனால் குர்ஆன் ஓதுவதை கொண்டு நல்லவர்களுடைய அடையாளத்தை தன் மீது அவர் வெளிப்படுத்துவாரே. ஆனால் வகத் ضيع في الباطن ما يجب لله, ஆனால் உள்ளுக்குள்ளார அல்லாஹ்விற்காக தன் மீது கடமையான கடமைகளை எல்லாம் பாழாக்கி இருக்கின்றார். வரகிப மா நஹாஹு அன்ஹு மௌலாஹுல் கரீம், அல்லாஹு தஆலா எதையெல்லாம் தடுத்தானோ அதையெல்லாம் செய்திருக்கிறார். அப்படி இருந்தா இன்னும் பெரிய முசீபத். புரியுதா இல்லையா? அதாவது ஒருத்தர் பாருங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவர் குர்ஆனை ஓதுறாரு, அதை கொண்டு துன்யாவை தேடுறார். இது ஒரு தப்பு, இது ஒரு பெரிய பிரச்சனை தான். இது ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு நிலை தான். இது ஒரு ஆபத்தான நிலை தான். அவருக்கு ஆபத்தான நிலை, மக்களுக்கு ஆபத்தான நிலை. இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், இவ்வளவு பெரிய கெட்டவராக உள்ளுக்குள்ளார இருந்துக்கிட்டு தன்னை நல்லவர் மாதிரி காட்டிக்கிறது, தன்னை ரொம்ப சுத்தமானவர் மாதிரி காட்டிக்கிறது. புரியுதா? அல்லாஹு தஆலா கடமையாக்கியதெல்லாம் வீணாக்கிட்டாரு, அல்லாஹு தஆலா ஹராமாக்கியதெல்லாம் செய்கிறாரு. அப்படிப்பட்ட நிலையில் உண்மையிலேயே நல்லவராக இருந்து நல்லவராக அவர் வெளியில் தன்னை தோற்றமளிப்பது என்பது வேறு, அது அல்லாஹ்வுக்காக இருக்குமேனால் வேறு விஷயம், மக்கள் அவரை கொண்டு பின்பற்றுவதற்காக. இப்போ ஒருத்தர் உள்ளுக்குள்ளார இப்படிப்பட்ட ஒரு தனக்கு உருவத்தை வைத்துக்கொண்டு, இப்படி இந்த கோயிலில் உள்ள சாமியாருங்க, சர்ச்சில் உள்ள பாதிரியார்கள் என்ன செய்வார்கள்? மக்களுக்கு முன்னாடி தங்களை அப்படி உத்தமரை போன்று நேர கடவுளோடு போய் அப்படியே சேர்த்து விடுற மாதிரி காட்டிப்பாங்க. அதுக்கு பின்னாடி தான் தெரியும் அவர்கள் மக்களோடு தனிமையிலே பழகினால் அந்த மக்களிடமிருந்து எப்படிப்பட்ட ஹராமான செல்வத்தை எதிர்பார்ப்பார்கள், இன்னும் எத்தகைய ஹராமான செல்வங்களை எல்லாம் அவர்கள் செய்வார்கள் என்று. அப்போ இவருடைய நிலைமை இப்படி தான். ஏன்னா உள்ளுக்குள்ளார உண்மையிலே அல்லாஹ்வுடைய பயமும் இல்லை,
கட்டளைகளையும் செய்கிறதில்ல, தடுத்த பாவங்களையும் விடுறது கிடையாது. ஆனால் வெளியில் தன்னை நல்லவராக காட்டிக்கிறது. அப்போ எவ்வளோ பேர் ஏமாறுவாங்க, எவ்வளவு பேர் ஏமாந்து அவருக்கு பின்னாடி போவாங்க, அவருடைய தேவையை நிறைவேற்றுவாங்க, அவர் காசு கேட்டால் காசு கொடுப்பாங்க. சமீபத்தில் ஒருத்தர் மொரோக்கோ நாட்டுக்காரர் ஜெர்மனில் தன்னை பெரிய ஹாஃபிதா ஆலிமா காட்டிக்கொண்டு கராத்து அது இதுன்னு சொல்லி கடைசியில் பார்த்தா அந்த மக்கள்கிட்டருந்து நான் மொரோக்கோவில் அங்கே வேலை செய்ய போகிறேன், மக்களுக்கு ஏழைகளுக்கு உதவ போகிறேன், அங்கே உதவ போகிறேன், அந்த நாட்டில் உதவ போகிறேன்னு சொல்லிட்டு எத்தனையோ $1 பில்லியன் நல்லா பாதுகாக்கணும். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். குல்லு தாலிக யுஹிப்புர் ரியாசா, இதையெல்லாம் ஏன் அவர் காட்டுகிறார் இப்படி தன்னை? அதாவது அதிகாரத்தை, ஆட்சியை, தலைமைத்துவத்தை விரும்பி வல் மைல இல துன்யா, துன்யாவின் மீது ஆசையினால், துன்யாவை அடைய வேண்டும் என்ற தேடலினால் கது ஃபத்தனஹுல் உஜுபு பிஹிஃப்தில் குர்ஆன் வல் இஷாரத்தி இலைஹி பில் அஸாபி', அவர் குர்ஆனை மனனம் செய்து வைத்திருப்பது, அதனால் அவருக்கு ஏற்பட்ட அந்த பெருமை, அல் உஜுபுன்னு சொன்னால் தனக்குத்தானே தன்னை பெரியதாக கருதி கொள்ளக்கூடிய அந்த பெருமை எண்ணம் இருக்கிறது, அவரை சோதித்து விட்டது, அவரை மயக்கி விட்டது, குழப்பி விட்டது. அதே போல் அவர் ஒரு சபையில் போகும்போது அதோ அந்த காரிசா போகிறாருங்க, அவர் தொழுவு பாருங்க அப்படி இருக்குங்க, அவர் குர்ஆன் ஓதுனா அப்படி இருக்குன்னு மக்கள் போகும்போது வரும்போது கையை காட்டி பேசுகிறாங்கல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு அவ்வளவு பெருமை விடுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன் மரீத அஹது அபுனா இ துன்யா, செல்வந்தர்களில் யாராவது நோய்வாய்ப்பட்டு விட்டால், அவ் முலூக்குஹா, அல்லது யாராவது அரசர்கள் பதவி உள்ளவர்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டால், ஃபஸஅலஹு அன் யக்திம அலைஹி சாரஅ இலைஹி, அவங்க எங்கள் வீட்டுக்கு குர்ஆன் ஓதுங்கன்னு சொன்னால் உடனே போயிடுவார். வசுர்ர பிதாலிக, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இவருக்கு. ஆனால் வ இன் மரிதல் ஃபகீருல் மஸ்தூர், ஒரு சாதாரண ஒரு ஏழை நோய்வாய்ப்பட்டு ஃபஸஅலஹு அன் யக்திம அலைஹி, எனக்கு பக்கத்தில் குர்ஆன் ஓதுங்க, எனக்காக வேண்டிய குர்ஆன் ஓதுங்க என்று கேட்டுக்கொண்டால் சகுல தாலிக அலைஹி, அது அவருக்கு ரொம்ப சிரமமாக பாரமாக இருக்கும். யஹ்ஃபதுல் குர்ஆன வ யத்லூஹு பிலிசானிஹி, குர்ஆனை அவர் ஓதுவார், தனது குர்ஆனை மனப்பாடம் செய்வார், ஓதுவார் நாவினால் மட்டும். ஆனால் வகத் ضيعல் கஸீர மின் அஹ்காமிஹி, அந்த குர்ஆனுடைய சட்டங்களில் அதிகமான சட்டங்களை வீணாக்கி இருப்பார். அஹ்லாகுஹு அஹ்லாகுல் ஜுஹால், அவருடைய குணங்கள் ஜாஹில்களுடைய, அறியாத முட்டாள்களுடைய குணங்களாக இருக்கும். இன் அக்கல ஃபபிகைரி இல்மின், அவர் சாப்பிட்றது இல்மு இல்லாமல் இருக்கும். அதாவது ஹலால் பேண மாட்டார், சாப்பாட்டுடைய ஒழுக்கம் இருக்காது, எல்லா விஷயம் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரையறை, ஒரு ஒழுக்கம், ஒரு கட்டுப்பாடு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் பேண மாட்டார். ஒயின் ஷரிப, குடித்தால் ஃபபிகைரி இல்மின், இல்மு இல்லாமல். ஒயின் நாம ஃபபிகைரி இல்மின், தூங்குனா இல்மு இல்லாமல். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒழுக்கம் இருக்கிறதா இல்லையா, அது எதையுமே இவர் பின்பற்ற மாட்டார். ஒயின் லபிச ஃபபிகைரி இல்மின், ஆடை அணிந்தால் அதுலேயும் இல்மு இருக்காது. ஏன்னா இப்படி ஆடை அணியணும், கரண்டை காலுக்கு மேலே இருக்கணும், பிறருக்கு ஒப்பான ஆடையாக இருக்கக்கூடிய எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, எதுவுமே அவர் அதை பின்பற்ற மாட்டார். தனது மனைவி மக்களோடு குடும்பத்தாரோடு சேர்ந்தால் அதுவும் இல்மு இல்லாமல் இருக்கும். மக்களோடு இவர் பழகினால் அல்லது மக்களை சந்திக்க சென்றால், அவு சல்லம அலைஹிம், அல்லது அவர்களுக்கு சலாம் சொன்னால், அவிஸ்ததன அலைஹிம், அல்லது அவர்களிடத்திலே செல்வதற்கு அனுமதி கேட்டால், ஃபஜமீஉ ذلك يجري بغير علم من كتاب أو سنة, இப்படி எதிலும் அவர் குர்ஆன் சுன்னாவிலிருந்து கல்வியை பின்பற்றவே மாட்டார். ஒரு ஜாஹில் எப்படி நடந்துபாரோ அதே போன்றுதான் நடந்து கொள்வார். وغيره ممن يحفظ جزءا من القرآن مطالب لنفسه بما أوجب الله عليه من علم أداء فرائضه واجتناب محارمه وإن كان لا يؤبه له ولا يشار إليه بالأصابع. ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றாங்க. அதாவது ஒருத்தர் குர்ஆனில் ரொம்ப குறைவான பகுதியை தான் மனப்பாடம் செஞ்சிருக்கிறார், குர்ஆனில் கொஞ்சம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அவரை மக்கள் பெருசாக பேச மாட்டாங்க, அந்த மாதிரியான மதிப்பு மரியாதை உள்ளவர் அல்ல. அப்படிப்பட்ட ஒருத்தர் அல்லாஹு தஆலா தன் மீது கடமையாக்கிய கடமைகளை தெரிந்து கொண்டு அதை செய்வதிலும் அல்லாஹ் ஹராமாக்கியதை விட்டு விலகிறதுலையும் அவ்வளவு கவனமாக இருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் இவர் இவ்வளவு பெரிய ஆள், இவ்வளவு குர்ஆனை மனப்பாடம் செஞ்சிருக்கிறாரு, இந்த அளவுக்கு பெரிய இல்முள்ளவர் என்று அவரை பற்றி மக்கள் பேசுகிறார்கள். ஆனால் அவருக்கோ அல்லாஹ்வுடைய சட்டங்களை பாதுகாப்பதை பற்றி எந்த விதமான ஒரு பொருட்டும் இல்லை. ஃபமன் கானத் ஹாதிஹி அக்லாகுஹு சார ஃபித்னத்தல் லிகுல்லி மஃப்தூனின், இப்படிப்பட்ட குணங்கள் யாரிடத்தில் இருக்குமோ
அவன்தான் எல்லா மக்களுக்கும் குழப்பத்துக்கு காரணமே. அவனை வைத்து மக்கள் குழம்பிக் கொள்வார்கள், ஃபித்னாவிற்கு ஆளாகி விடுவார்கள். ஏன்? லிஅன்னஹு இதா அமில பில் அக்லாக் அல்லதி லா தஹ்சுனு பிமிஸ்லிஹி இக்ததா பிஹில் ஜுஹாலு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு மனிதர், அவரிடத்தில் கெட்ட குணங்கள் இருக்குமேயானால் அது யாரையும் பாதிக்கும்? மக்களையும் பாதிக்கும், அறியாத மக்களையும். என்ன சொல்லுவாங்க? அவரே இப்படி செய்கிறாருங்க, அப்போ அது செய்யலாம் தானேங்க. அப்போ அவரை முன்னுதாரணமாக காட்டி காட்டி மக்கள் வழிகட்டு கொண்டே இருப்பார்கள். ஜாஹில், இப்படி அறியாத ஒருவர் தப்பு செய்யும் போது அவர் மீது குறை சொல்லப்பட்டால் கால ஃபுலானுன் அல்ஹாமிருலி கிதாபில்லாஹி தஆலா ஃபஅலஹதா, அந்த குரான் மனப்பாடம் செஞ்சிருக்கிற குரானுடைய கல்வியுடைய ஆலிம்ங்க அவர் இப்படி தாங்க செஞ்சார் என்று அவன் நமக்கு ஆதாரம் சொல்லி காட்டுவான். ஃபனஹ்னு அவுலா அன் நஃபஅலஹு, அதனால் அவரை மாதிரி நாங்களும் இதுக்கு தகுதி உள்ளவங்க செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ என்ன செய்கிறாங்க மக்கள்? என்னங்க தர்காவில் போய் சுஜூது பண்ணுறீங்களேங்க? எங்கள் இமாம்களே சுஜூது செஞ்சதை நாங்கள் பார்த்தோம். என்னங்க நீங்கள் தர்காவில் போய் நேர்ச்சி செய்கிறீங்களே, தர்காவில் போய் துவா கேட்குறீங்களே? எங்கள் இமாம்களே வியாழக்கிழமை சுஜூது செய்வாங்க, துவா கேட்பாங்க, நேர்ச்சி செய்வாங்க. அப்போ ஆலிம்களுடைய அந்த தவறை யார் முன் உதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள்? ஜாஹில்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒமன் கானத் ஹாதிஹி ஹாலுஹு ஃபகத் தஅர்ரத لعظيم وثبتت عليه الحجة ولا عذر له إلا أن يتوب. இப்படிப்பட்ட நிலைக்கு யார் வந்து விடுகின்றாரோ, எப்படி குணத்தால் கெட்டு பிறரும் வழிகெடுவதற்கு காரணமாயிட்டாரோ, அவர் ரொம்ப பெரிய ஒரு ஆபத்துக்கு வந்து விட்டார். அவர் மீது அல்லாஹ்வுடைய ஹுஜ்ஜத் அவருக்கு எதிராக பூர்த்தியாகிவிடும். நாளை மன்னிப்புக்குண்டான எந்த காரணமும் அவருக்கு இருக்காது, அவர் தௌபா செய்தாலே தவிர. இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், வ இன்னமா ஹதானி அலா மா பையன்து மின் கபீஹி ஹாதிஹில் அக்லாக் நஸீஹத்தன் மின்னி லி அஹ்லில் குர்ஆன். இவ்வளவு கெட்ட குணங்களை, இவ்வளவு கெட்ட தீய அசிங்கமான இந்த குணங்களை எல்லாம் இப்படி விவரிப்பதற்கு என்னை எது தூண்டியது தெரியுமா? குர்ஆனை கற்ற அறிஞர்களுக்கு, குர்ஆனை கற்ற ஹாஃபிதுகளுக்கு, அஹ்லுல் குர்ஆனுக்கு நான் நன்மையை நாடுகின்றேன். ஏன்? லியதஅல்லகு பில் அக்லாகி ஷரீஃபதி, சிறப்பான குணங்களை அவர்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. வயதஜாஃபு அனில் அக்லாகிர் ரதீல அனில் அக்லாகித் தனியதி, மட்டமான தீய குணங்களை விட்டு அவர்கள் தூரமாகிவிட வேண்டும் என்பதற்காக. வல்லாஹு யுவஃபிகுனா வ இய்யாஹும் லிர்ரஷாத், அல்லாஹ் நமக்கும் அவர்களுக்கும் நேர்வழிக்கு நல்ல புத்திக்கு அருள் புரிவானாக. வஅலமு ரஹிமனல்லாஹு வ இய்யாக்கும், அல்லாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் ரஹ்மத் செய்வானாக. அறிந்து கொள்ளுங்கள், அன்னி கத் ரவைது ஃபீமா தகர்து அக்பாரன் ததுல்லு அலா மா கரிஹ்துஹு லி அஹ்லில் குர்ஆன். அஹ்லுல் குர்ஆனுக்கு, குர்ஆனை மனனம் செய்தவர்களுக்கு, குர்ஆனை கற்றவர்களுக்கு, கற்பவர்களுக்கு எந்த குணங்கள்லாம் வெறுக்கத்தக்க குணங்கள் என்று இதுவரை நான் பட்டியல் போட்டிருக்கின்றேனோ அது குறித்த செய்திகளையும் நான் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஃபனஅذ்குரு மின்ஹா மா ஹதரனி, இப்போ எனக்கு ஞாபகத்தில் இருக்கக்கூடிய சில செய்திகளை உங்களுக்கு சொல்கிறேன். லியகூன நாதிரு ஃபீ கிதாபினா யன்ஸஹு நஃப்ஸஹு இன்த திலாவத்திஹி லில் குர்ஆன், என்னுடைய இந்த புத்தகத்தை படிப்பவர்கள் அவர்கள் குர்ஆன் ஓதும்போது தனக்குத்தானே நசீஹத்து செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஃபயுல்ஸிமு நஃப்ஸஹுல் வாஜிப வல்லாஹு தஆலா அல் முவஃபிகு, அதனால் அந்த நஃப்ஸை அவர்கள் கட்டாயப்படுத்துவார்கள் அவர்கள் மீது கடமையானதை செய்வதற்கு. அப்போ ஏன் இந்த கிதாபை நான் எழுதினேன், ஏன் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், குர்ஆனை மரணம் செய்தவர்களுக்கு நன்மையை நாடி அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளுக்குரியவர்களாக ஆக வேண்டும். இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் என்ன கண்ணியத்தை குர்ஆனை கற்றவர்களுக்கு கொடுக்க நாடுகின்றானோ அந்த கண்ணியம் அவர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக நன்மையை நாடி நான் இந்த விஷயங்களை சொல்கிறேன். ஏனென்றால் கெட்ட விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளும் போதுதான் அதிலிருந்து நாம் நம்மை விலக்கிக் கொள்ள முடியும். சரி, இப்போ இதெல்லாம் நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க, யாருடைய கூற்றிலிருந்து எடுத்தீங்க? இதெல்லாம் அஹ்லுல் குர்ஆனிடத்திலே இருக்கக்கூடாது. நம்ம படிச்சுட்டு வந்த இந்த குணங்கள் எல்லாம் அஹ்லுல் குர்ஆனிடத்திலே இருக்கக்கூடாது என்று ஒரு நீண்ட பட்டியலை போட்டீர்கள் அல்லவா? அதற்குரிய விளக்கங்கள் சலஃபுகளுடைய கூற்றிலிருந்தோ குர்ஆனிலிருந்தோ அல்லது ஹதீஸிலிருந்தோ நீங்கள் கூறுங்கள் என்று கேட்டால், அவர்கள் முதலாவதாக உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, யாருடைய நாவினால் குர்ஆன் பேசியதோ
யாரை பார்த்து ரசூலுல்லாஹ் அவர் ஒரு பாதையிலே சென்றால் ஷைத்தான் வேறொரு பாதையிலே செல்வான் என்பதாக சொன்னார்களோ, யாரை பார்த்து ஷைத்தான் பயப்படுகிறான் என்று சொன்னார்களோ, அந்த உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து முதலாவதாக ஒரு அறிவிப்பை இமாம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அதில் என்ன வருகிறது? யா ரப் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் லகத் அத்தா அலைனா ஹீனுன். ஒரு காலம் இப்படியும் இருந்தது. மா நரா அன்ன அஹதன் யதஅல்லமுல் குர்ஆன யுரீது பிஹி இல்லல்லாஹ தஆலா. எங்களுக்கு நல்லா தெரியும், அல்லாஹ்வுக்காகவே தவிர யாரும் குர்ஆனை கற்க மாட்டார்கள் என்று. குர்ஆனை கற்பவர் யாருக்காக தான் கற்பார்? அல்லாஹ்வுக்காக தான் கற்பார். இதுதான் நாங்கள் புரிஞ்சு வச்சிருந்தது, தெரிஞ்சு வச்சிருந்தது. ஆனால் ஃபலம்மா கான ஹாஹுனா பி அஹரத்தின், அடுத்து கொஞ்ச காலம் ஆனதற்கு பிறகுதான் ஹஷீது அன்ன ரிஜாலன் யதஅல்லமூனஹு யுரீதுன பிஹின் நாஸ் வமா இந்தஹும். கொஞ்ச காலம் பிற்காலம் வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு இப்போ பயமா இருக்கு. என்ன பயமாக இருக்கிறது? மக்களை நாடி, மக்களை நோக்கமாக கொண்டு, மக்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை நோக்கமாக கொண்டு குர்ஆனை கற்பவர்கள் வந்து விட்டார்களோ, குர்ஆனை கற்பவர்கள் உருவாகிவிட்டார்களோ என்று நான் பயப்பட ஆரம்பிக்கிறேன். அப்போ முன்னாடி எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை. குர்ஆனை ஓதுறவ அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக ஓதுவானா? குர்ஆனை கற்பவன் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக கற்பானா என்று நான் நினைச்சே பார்க்கல, நாங்கள் அப்படி சிந்திச்சே பார்க்கல. ஆனால் இப்போ பிற்காலத்தில் பார்த்தா இப்படியும் கற்பார்களோ, மக்களுக்காக கற்பார்களோ, செல்வத்திற்காக கற்பார்களோ என்று நான் பயப்படுகின்றேன் சொல்கின்றார்கள் இமாம் அவர்கள். அவங்க காலத்தில் அப்படி சொன்னாங்கன்னா நம்ம காலத்தில் என்ன ஆகும்? அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ரப்பி ரஹ்மானே ஃபஅரீதுல்லாஹ தஆலா பிகிராஅத்திக்கும் வஅமாலிக்கும், உங்களுடைய குர்ஆன் ஓதுதலை கொண்டும் கல்வியை கொண்டும் உங்களுடைய அமல்களை கொண்டும் அல்லாஹுவை நீங்கள் நாடுங்கள். ஃபஇன்னா குன்னா நஅரிஃபுக்கும் இத் ஃபீனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ இத் யன்ஸிலுல் வஹ்யு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் யார் எப்படிப்பட்டவர்னு எங்களுக்கு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது யார் எப்படிப்பட்டவர்னு தெரியும், ரசூல்லா காட்டி கொடுத்துருவாங்க அல்லாஹ்வுடைய வஹியை கொண்டு. அதனால நல்லவர் யாரு கெட்டவர் யாருன்னு சொல்லி எங்களுக்கு தெரிந்து கொண்டிருந்தது. வயித் இம்பிஉனல்லாஹு மின் அஹ்பாரிக்கும், அல்லாஹு தஆலா எங்களுக்கு உங்களை பற்றிய செய்தியை அறிவித்து கொடுத்து கொண்டிருந்தான். ஃபஅம்மல் யௌம், இன்றைய தினமோ ஃபகத் மதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சென்று விட்டார்கள். வன்கதஅல் வஹ்யு, வஹியும் முடிந்து விட்டது. இப்போ நாங்கள் தெரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. வ இன்னமா அஅரிஃபுக்கும் பிமா அகுல், இப்போ நான் சொல்ல போகிறேன் பாருங்க, உங்களுக்கு இதை வைத்து தான் நாங்கள் உங்களை முடிவு பண்ணுவோம், நீங்கள் யாருன்னு தெரிந்து கொள்வோம். மன் அஅலன கைரன் அஹ்பப்னாஹு அலைஹி, நீங்கள் நல்லதை செஞ்சால் அதை வைத்து நீங்கள் நல்லவர் என்று நாங்கள் தெரிந்து கொள்வோம். வதனன்னா பிஹி கைரன், அவருக்கு நாங்களும் நல்லதை நாடுவோம். வமன் அபஹர ஷர்ரன் அபகதனாஹு அலைஹி, ஒருவர் கெட்டதை வெளிப்படுத்தினால் அவரை நாம் வெறுப்போம் அந்த கெட்டதற்காக. வதனன்னா பிஹி ஷர்ரன், அவரை நாங்கள் கெட்டவர் என்று எண்ணுவோம். புரியுதா? அதனால நீங்கள் நல்லது செய்ததுனா, வெளிப்படையாக நல்லது செஞ்சதுனால நாங்கள் உங்களை நல்லவராக நினைக்கிறோம். அதனால நீங்கள் நல்லவராயிட முடியுமானா, உங்களது உள்ளத்திற்குள்ளும் அந்த நல்லது இருக்காதவரை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நல்லவர்களாக ஆகிவிட முடியாது. புரியுதா? சராயிருக்கும் ஃபீமா பைனக்கும் வ பைன ரப்பிக்கும், உங்களுடைய ரகசியங்கள் உங்களுக்கும் உங்களது ரப்புக்கும் இடையில. அதனால வெளியில கெட்டதை செஞ்சுட்டு என் உள்ள நல்லா இருக்குன்னு நீங்க சொல்ல முடியாது. உங்க உள்ளத்தை அறிந்தவன் யாரு? அல்லாஹு தஆலா. அடுத்து சொல்றாங்க இமாம் அவர்கள், ஃபைதா கான உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கத் காஃப அலா கௌமின் கரஉல் குர்ஆன ஃபீ தாலிகல் வக்தி பிமைனிஹிம் இலத் துன்யா, அவங்களுடைய காலத்தில் குர்ஆனை ஓதிய மக்கள், கற்ற மக்கள் துன்யாவை ஆசைப்படுகிறார்களோ என்று உமர் பயந்தார்கள் என்றால், ஃபமா தன்னுக பிஹாதல் யௌம் ஃபமா தன்னுக பிஹிமுல் யௌம், இன்றைய தினத்தில் அப்படிப்பட்ட மக்கள் எவ்வளவு இருப்பார்கள், எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? உமருடைய காலத்தில், உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய காலத்தில் குர்ஆனை அல்லாஹ் அல்லாத நோக்கத்திற்காக, துன்யாவுக்காக கற்பவர்கள் உருவாகிவிட்டார்களோ என்று பயந்தார்கள் என்றால், இன்று அப்படிப்பட்டவர்களை பற்றி நீ என்ன நினைக்கின்றாய்? அடுத்து ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறாங்க.
عن سهل بن سعد الساعدي رضي الله عنه قال بينا نحن نقترب நாங்கள் உட்கார்ந்து குர்ஆனை படித்துக் கொண்டிருந்த போது இது خرج علينا رسول الله صلى الله عليه وسلم அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது அறையிலிருந்து வெளிப்பட்டு எங்கள் முன்னால் வந்தார்கள். ஃபகால சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். கிதாபுல்லாஹி வாஹித், அல்லாஹ்வுடைய புத்தகம் ஒன்றுதான். வஃபீகுமுல் அஹ்யார், உங்களிலே சிறந்தவர்களும் இருக்கின்றார்கள். வஃபீகுமுல் அஹ்மர் வல் அஸ்வத், உங்களிலே சிவந்தவர்களும் கருப்பர்களும் இருக்கின்றார்கள். இக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், படித்துக் கொள்ளுங்கள். இக்ரஉ கப்ல யஅதி அக்வாமுன் யக்ரஊனஹு யுகீமுன ஹுரூஃபஹு கமா யுகாமு ஸஹ்மு, நீங்கள் குர்ஆனை படியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு கூட்டம் வருவதற்கு முன்பாக, அந்த கூட்டம் எப்படிப்பட்டவர்கள்? குர்ஆனை ஓதுவார்கள், அதனுடைய எழுத்துக்களை சரி செய்வதில் அப்படிப்பட்ட ஒரு முயற்சி செய்வார்கள். எப்படி வில்லில் வைத்து எரியப்படக்கூடிய அம்பை நேரா அதை சரி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி எழுத்துக்களை சரி செய்வார்கள். ஆனால் லா யுஜாவிசு தராக்கியஹும், அந்த குர்ஆனோ அவர்களது தொண்டைக்கு கீழ் இறங்காது. யதஅஜ்ஜலூன அஜ்ரஹு வலா யதஅஜ்ஜலூனஹு, அந்த குர்ஆனை கொண்டு உலகத்திலேயே தங்களுக்கு லாபம் கிடைத்து விட வேண்டும், ஆதாயம் கிடைத்து விட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். ஆகிரத்திலே இந்த குர்ஆனை கொண்டு தங்களுக்கு நன்மை புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அனில் ஹஸனி ரலியல்லாஹு அன்ஹு, யாருங்க? அல் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ், சஹாபாக்களுடைய மிகப்பெரிய மாணவர், சொல்கின்றார்கள், இன்ன ஹாதல் குர்ஆன் கத் கரஅஹு அபீதுன் வ சிபியானுன், இந்த குர்ஆன் இருக்கிறதே, இப்போது நமது காலத்திலே அடிமைகளும் குர்ஆனை கற்று மனப்பாடம் செய்து விட்டார்கள், குர்ஆனுடைய கல்வியை கற்றுக்கொண்டார்கள். ஏன் சிறுபிள்ளைகளும் கூட குர்ஆனை மனப்பாடம் செய்து விட்டார்கள். லா இல்ம லஹும் பி தஅவீலிஹி, ஆனால் அவர்களுக்கு இந்த குர்ஆனுடைய விளக்கம் தெரியுமா? எதுவும் தெரியாது. வலம் யதஅவ்வலுல் அம்ர மின் அவ்வலிஹி, குர்ஆனுடைய ஆரம்பத்திலிருந்து இந்த குர்ஆனுடைய சட்டதிட்டங்களுடைய கல்வி அவர்களுக்கு இருக்குமா? விளக்கம் தெரிகிறதா? அது அவர்களுக்கு இல்லை. قال الله تعالى كتاب انزلناه اليك مبارك ليدبروا آياته, அல்லாஹ் சொல்கிறான், இது பரக்கத்து மிக்க வேதம், இந்த குர்ஆன் பரக்கத்து மிக்க வேதம், நபியே உங்களுக்கு நாம் இதை இறக்கினோம் மக்கள் இதனுடைய வசனங்களை ஆழ்ந்து சிந்திப்பதற்காக லியதப்பரு ஆயாத்திஹி. சரி, ஆழ்ந்து சிந்திப்பதற்காக என்றால் என்ன? கல்வியை ஆராய்ச்சி பண்றதுக்கா? இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், வமா ததப்புரு ஆயாத்திஹி இல்ல திபாஉஹு, குர்ஆனுடைய வசனங்களை சிந்திப்பது என்றால் என்ன? அதை பின்பற்றுவது, அதனுடைய சட்டங்களை ஏற்று நடப்பது. இப்போ என்ன செய்யறாங்க? ததப்புருல் குர்ஆன் தனி வகுப்பே வச்சிருக்கிறாங்க. குர்ஆனை ஆராய்ச்சி செய்வது, உட்காந்து மணிக்கணக்காக பேசுவாங்க, அவங்களா கற்பனையா அது இதுன்னு பேசுவாங்க. ஆனால் குர்ஆனுடைய சட்டங்களை பற்றி எந்த கவலையும் இருக்காது. குர்ஆனுடைய சட்டங்களுடைய கல்வியும் அவர்களுக்கு தெரியாது. பல மாதிரி உருவாகிட்டு இருக்கிறாங்க. ஒமா ததப்புரு ஆயாத்திஹி இல்ல திபாஉஹு, குர்ஆனை சிந்திப்பது என்றால் என்ன? அதை பின்பற்றுவது. வல்லாஹு யஅலம், அல்லாஹ் மிக அறிந்தவன். அமா வல்லாஹி மா ஹுவ பிஹிஃப்தி ஹுரூஃபிஹி வ இதாஅத்தி ஹுதூதிஹி, குர்ஆனை சிந்திப்பதென்றால், குர்ஆனை கற்பதென்றால் அதனுடைய எழுத்துக்களை கற்றுவிட்டு அதனுடைய சட்டங்களை பாழாக்குவதல்ல. சொல்கின்றார்கள், ஹத்தா இன்னா அஹதஹும் லயக்கூல், சில பேர் சொல்றாங்க, கத் கரஅத்துல் குர்ஆன குல்லஹு, நான் குர்ஆனை முழுசா ஓதி மனப்பாடம் பண்ணிட்டேன், நான் குர்ஆனை முழுசா படிச்சிட்டேன், குர்ஆனை முழுசா நான் கற்றுக்கொண்டேன் என்று. ஃபமா அஸ்கத்து மின்ஹு ஹர்ஃபன், நான் குர்ஆன் ஓதுனா ஒரு எழுத்தை கூட மிஸ் பண்ண மாட்டேன், அப்படியே அழுத்தம் திருத்தமா முழுசா நான் எந்த தவறும் இல்லாமல் ஓதி முடிப்பேன் என்று சொல்வார்கள். ஆனால் வகது வல்லாஹி அஸ்கதஹு குல்லஹு, ஆனால் அவரோ மொத்த குர்ஆனையும் வீழ்த்தி விட்டார். ஒரு எழுத்தை கூட நான் விட மாட்டேன்னு சொன்னாரு, மொத்த குர்ஆனையும் விட்டுட்டார். அப்படின்னா என்ன? எழுத்தை ஓதிட்டாரு, சட்டத்தை விட்டு விட்டார். மா யுராலஹுல் குர்ஆனு ஃபீ குலுகின் வலா அமலின், அவருடைய குணத்திலையும் குர்ஆன் இருக்காது, அவருடைய அமலிலும் குர்ஆன் இருக்காது. ஹத்தா இன்னா அஹதஹும் லயக்கூல், சிலர் சொல்வார்கள், இன்னி லஅக்ரஉ ஸூரத ஃபீ நஃபஸின், ஒரே மூச்சில் ஒரு சூறாவை நான் ஓதிடுவேன். ஒரே மூச்சுன்னு சொன்னா ஒரே தம்முல ஓதுறது இருக்கு, இன்னொன்று எந்த தப்பும் இல்லாமல் கடன்னு அப்படியே ஓதி முடிச்சிடுறது, ஆரம்பிச்ச வேகத்துக்கு கடைசிக்கு வந்துடு, அப்படி நான் ஓதுவேன்னு சொல்லுவார். ஆனால் வல்லாஹி மா ஹாஉலாஇ பில் குர்ரா வலல் உலமா வலல் ஹுகமா வலல் வரஅத்தி, இப்படி ஓதக்கூடியவர்களை காரிஉல் குர்ஆன்,
குர்ஆனை ஓதக்கூடிய அறிஞர் என்றோ ஆலிம்கள் என்றோ ஞானிகள் என்றோ பேணுதல் உள்ளவர்களோ என்று எண்ணிவிடாதீர்கள். மன் கானத் மதா கானத்தில் குர்ராவு தக்கூலு மிஸ்ல ஹாதா. ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்த காரிகள் குர்ஆனுடைய அறிஞர்கள் இப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்களா? லா கஸ்ஸர அல்லாஹு ஃபின்னாஸி மிஸ்ல ஹாவுலா. இப்படிப்பட்டவர்கள் மக்களுக்கு மத்தியிலே அதிகமாகி விடாமல் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. எப்படி சொல்றாங்க பாருங்க, புரியுதா? யார் அப்போ குர்ஆனை சிந்திக்கிறதுன்னு சொன்னால் அதனுடைய சயின்ஸை பற்றி அறிவியலை பற்றி அப்படி இப்படின்னு பேசுகிறதல்ல, அதில் உள்ள சட்டங்களை எடுத்து நடப்பது, பின்பற்றுவது. சில பேர் சொல்கிறாங்க, நான் குர்ஆனை ஒரே மூச்சில் ஓதிடுவேன், ஒரே சிட்டிங்கில் ஓதிடுவேன், எந்த சூறாவை ஓத சொன்னாலும் தப்பு இல்லாமல் ஓதுவேன், ஒரு எழுத்தை கூட விடமாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவரோ வாழ்க்கையில் அதனுடைய சட்டங்களை எல்லாம் விட்டு கொண்டிருக்கின்றார். அல்லாஹ் பாதுகாக்கணும். முஜாஹித் ரஹிமஹுல்லா சொல்கின்றார்கள், சூரா பக்ராவிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான் 121வது வசனத்திலே, யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி. யாருக்கு இந்த வேதம் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் இந்த வேதத்தை அதற்குரிய முறையில் ஓத வேண்டும் என்று. எப்படி ஓதணுமா? அதற்குரிய முறையில் ஓத வேண்டும் என்று. அப்போ அதற்குரிய முறையில் ஓத வேண்டும் என்றால் என்ன? அந்த எழுத்துக்களை உச்சரிப்போட வாசிக்கிறதா? சொல்லுகின்றார்கள், யஅமலூன பிஹி ஹக்க அமலிஹி. அந்த குர்ஆனை வைத்து எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி அவர்கள் செயல்படுவார்கள். செயல் முக்கியம். قال محمد بن الحسين هذه الأخبار كلها تدل على ما تقدم ذكرنا له من أن أهل القرآن. என்ன சொல்றாங்க கிதாபுடைய ஆசிரியர்? நம்ம இதுவரைக்கும் சொன்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பிறகு ஹஸனுல் பஸரி, பிறகு முஜாஹித் ரஹிமஹுல்லா, பிறகு சஹல் இப்னு ஸாயித் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய இந்த ஹதீஸ், இதை எல்லாத்தையும் வைத்து பார்த்தா இன்னும் நிறைய இருக்கு. அதாவது அந்த மூல புத்தகத்தில் இது அதிலிருந்து சுருக்கப்பட்டது தானே. அப்போ இந்த ஆதாரங்களை எல்லாம் வைத்து பார்த்தா நாம் உங்களுக்கு விவரித்தது உங்களுக்கு புரிய வரும். என்ன விவரித்தோம்? அன் தகுன அஹ்லாக்குஹும் முபாயினத்தன் லி அஹ்லாக்கி மன் சிவாஹும் மிம்மன் லம் யஅலம் கஇல்மிஹிம். யார் இந்த குர்ஆனை கற்கவில்லையோ, யார் இந்த குர்ஆனை கற்கவில்லையோ அவர்களிலிருந்து குர்ஆனை கற்றவர்களுடைய குணங்கள் பிரிந்திருக்க வேண்டும். இவங்களும் அப்படித்தான் இருக்காங்க, இவங்களும் அப்படித்தான் இருக்காங்கன்னு இருக்கக்கூடாது. என்ன நம்ம சொல்கிறோமா இல்லையா? நீலாம் ஒரு ஆலிம்சாவா, உனக்கும் ஜாஹிலுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு அல்லாஹ் பாதுகாக்கணும். இதா நஸலத் பிஹி முஷதா இது சரி. இப்போ அடுத்து கொஞ்சம் சேர்க்குறாங்க. உண்மையான ஆலிம்கள், உண்மையான காரிஉல் குர்ஆன் யாரு? அவர்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தால் லஜவு இலல்லாஹில் கரீமி ஃபீஹா, அந்த கஷ்டங்களில் சிக்கல்கள் சிரமங்களில் அல்லாஹ்வின் பக்கம் ஓடோடி விடுவார்கள், அல்லாஹ்வின் பக்கம் சார்ந்து விடுவார்கள், அல்லாஹ்வின் பக்கம் அடைக்கலம் தேடுவார்கள். வலம் யல்ஜஉ ஃபீஹா இலா மக்லூக்கின், படைப்புகளிடத்திலே அடைக்கலம் தேட மாட்டார்கள். வகானல்லாஹு அஸ்பக இலா, உடனே அவர்களுக்கு அல்லாஹ் தான் ஞாபகம் வருவான். அல்லாஹ் அக்பர், இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இப்போ நமக்கு பிரச்சனை சிக்கல்னா உடனே அவர் நமக்கு உதவுவாரா, இவர் நமக்கு உதவுவாரா? உண்மையான குர்ஆனுடைய அறிஞர்கள் யார்? அவங்களுடைய பிரச்சனையுடைய நேரத்தில் அவங்களுக்கு முதல்ல யார் ஞாபகத்துக்கு வருவா? அல்லாஹ் ஞாபகத்திற்கு வருவான். கது தஅத்தபு பி அதபில் குர்ஆனி வஸ் சுன்னா, குர்ஆன் சுன்னாவுடைய ஒழுக்கம் அவர்களிடத்தில் இருக்கும். ஃபஹும் அஅலாமுன் யுக்ததா பி ஃபிஆலிஹிம், அவர்கள்தான் அடையாளங்கள், அவர்களுடைய செயல்களை கொண்டு பின்பற்றி மக்கள் நடப்பார்கள். லிஅன்னஹும் ஹாஸத்துல்லாஹி வ அஹ்லுஹு, அவர்கள்தான் அல்லாஹ்வுக்கு விசேஷமானவர்கள், அல்லாஹ்விற்கு சொந்தமானவர்கள். வ உலாயிக ஹிஸ்புல்லாஹ் அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய கட்சிக்காரர்கள், அல்லாஹ்வுடைய கட்சிக்காரர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். அடுத்து சொல்றாங்க, ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மாணவர் மூலமாக ஃபுதைல் இப்னு இயாத் ரஹிமஹுல்லா சொல்கின்றார்கள், யம்பகி லிஹாமில் குர்ஆனி அன் லா தகூன லஹு ஹாஜத்துன் இலா அஹதி மினல் ஹல்கி இலல் கலீஃபதி ஃபமன் தூனஹு. குர்ஆனை ஒருவர் கற்றுக்கொண்டு விட்டால், குர்ஆனை ஒருவர் மனப்பாடம் செய்தோ குர்ஆனுடைய கல்வியையோ மார்க்க கல்வியையோ ஒருவர் எடுத்துக்கொண்டால் அதற்கு பிறகு அவர் படைப்புகள் யாரிடத்திலும் தனது தேவையை கேட்கக்கூடாது. ஏன்? மன்னரிடத்திலும் கேட்கக்கூடாது, மன்னருக்கு கீழ் உள்ளவரிடத்திலும் கேட்கக்கூடாது. வயம்பகி அன் தகூன ஹவாயிஜுல் ஹல்கி இலைஹி, இவர்தான் மக்களுடைய தேவையை நிறைவேற்றி வைக்கக்கூடியவராக இருக்க வேண்டுமே தவிர மக்களிடத்தில் தனது தேவைக்காக செல்பவராக இருக்கக்கூடாது.
قال وسمعت الفضيل يقول حامل القرآن حامل راية الإسلام குர்ஆனை சுமந்தவர் எப்படிப்பட்டவர்? இஸ்லாமின் கொடியை சுமந்தவர். லா யம்பகி லஹு அன் யல்குவ மஅ மன் யல்கு, வீணாக கதை பேசுகின்றார்கள் அல்லவா, அவர்களோடு சேர்ந்து அவர் கதை பேசக்கூடாது. வலா யஸ்ஹு மஅ மன் யஸ்ஹு, மறதியாளர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, மறுமையை மறந்தவர்கள், மார்க்கத்தை மறந்தவர்கள், அவர்களோடு சேர்ந்து இவர் மறதியில் இருக்கக்கூடாது. வலா யல்ஹு மஅ மன் யல்ஹு, வீணான வேடிக்கைகளில் ஈடுபடுபவர்களோடு சேர்ந்து இவர் வீணான வேடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது. قال وسمعت الفضيل يقول انما انزل القرآن ليعمل به, குர்ஆன் ஏன் இறக்கப்பட்டது? குர்ஆனை கொண்டு அமல் செய்வதற்காக. ஆனால் ஃபத்தஹத الناس قراءته عملا, வெறும் குர்ஆனை ஓதுறதையே ஒரு அமலாக மக்கள் ஆக்கி கொண்டார்கள். அதில் உள்ளதின்படி அமல் செய்யணுங்கிறது நோக்கம் இல்லை, ஓதிட்டோமா பரக்கத், அமல் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஐ லியுஹில்லு ஹலாலஹு வ யுஹர்ரிமு ஹராமஹு வ யகிஃபு இன்த முத்தஷாபிஹி, குர்ஆனில் ஹலால் என்று சொல்லப்பட்டதை ஹலாலாக்கணும், ஹராம் என்று சொல்லப்பட்டதை ஹராமாக்கணும், முத்தஷாபிஹி வசனங்களில் நின்று விடணும். அதுக்காக வேண்டி தான் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு வெறும் ஓதுறதை மட்டுமே ஒரு அமலாக்கி முடித்து கொண்டார்கள். அடுத்து ஹுதைஃபா அல் பர்ஆஷி ரஹிமஹுல்லா யூசுஃப் இப்னு அஸ்பாத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. என்னன்னு சொன்னால், இதை நான் கருத்து உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இந்த யூசுஃப் இப்னு அஸ்பாத்துங்கிறவர் கடைக்கு போகிறார். அங்கே போய் ஒரு பாலாடை கட்டி வாங்குறார். அப்போ பாலாடை கட்டி வாங்கும்போது அவர் சொல்கிறாரு, இது 6 அனாக்கு, 6 அனான்னு சொன்னால் ஒரு தீனாரை 6 பங்கு வச்சா அதில் 1 அப்படிங்கிறார். இவர் என்ன சொல்கிறாரு, இல்லைங்க நான் 8 அனா தர்றேன், அதாவது ஒரு தீனாரை 8 பங்கு வச்சு அதில் 1, அது 2 குறைச்சிக்கிறார், 2 அனா குறைச்சிக்கிறார். இவர் அந்த அதாவது அந்த பால் கட்டி பாலாடை விற்கிறார்ல, அவருக்கு யாரை தெரியும்? இந்த யூசுஃப் இப்னு அஸ்பாத்தை தெரியும். இவர் குர்ஆனை மனப்பாடம் செஞ்ச ஹாஃபிது, ஒரு குர்ஆனுடைய அறிஞர். அவர் பார்த்தாரு, சரி ஒரு ஆலிம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு 6 அனா சாமான 8 அனாவுக்கு அவர் கொடுத்துட்டார். இந்த அறிஞர் ஹுதைஃபா அல் பர்ஆஷி இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கடிதம் எழுதுறாரு. அட பாவி மனுஷனே, உன்னுடைய இல்மையும் குர்ஆனையும் 2 அனாவுக்கு வித்துப்பிட்டியடான்னு சொல்லிட்டு, நீ ஒரு ஆலிமுன்னு சொல்லி அவர்கிட்ட விலையை குறைச்சியே, இது உனக்கு அழகான்னு சொல்லி எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தடவை கடைக்கு போகிறாங்க. அப்போ போகும்போது அந்த கடைக்காருக்கு இவர் இமாம் தெரிஞ்சிருச்சு, விலையை குறைச்சி தராரு, வாங்கவே இல்லை, வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. எப்படி பயந்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஒவ்வொன்றை கொண்டு இது தன்னுடைய கல்விக்குண்டான பிரதிபலனாக ஆயிடுமோ உலகத்திலேன்னு சொல்லி பயந்து ஓடுனாங்க. நமக்கு என்னதானே நாளைக்கு என்னதான் போது தெரியல. அஸ்தக்ஃபிருல்லா ரப்பி ரஹ்மானே யா ரப் யா ரப். இப்போ ஆலிம்களுடைய ஃபேஷன் என்னன்னு சொன்னால், போலீஸ்காரன் மாதிரி, இந்த ஊரில் போலீஸ்காரன் இருப்பான்ல, போலீஸ்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக கேட்பான்ல, அந்த மாதிரி ஆலிம்னு சொல்லிட்டு எல்லாமே ஃப்ரீயாக வேணும். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ரப்பி ரஹ்மானே, அவங்களாம் நம்ம எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுத்தா அதில் நமக்கு எந்த விதமான மனசு தேடலும் இல்லாமல் இருந்தால் வேறு விஷயம், இஷ்ராஃப் இல்லாமல். யா ரப் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்லி அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள். இந்த ஹுதைஃபா அல் பர்ஆஷி, இக்ஷிஃப் அன் ரஅஸிக கினா அல் காஃபிலீன், அதாவது அறியாதவர்களின் திரை போர்வையை உன்னுடைய தலையிலிருந்து நீ அகற்றிவிடு. ஒன் தபி மின் ரக்தத்தில் மௌத்தா, இறந்தவர்களின் தூக்கத்திலிருந்து நீ விழித்துக்கள். வஅலம் அன்னஹு மன் கரஅல் குர்ஆன சும்ம ஆஸர துன்யா, யார் குர்ஆனை ஓதி உலகத்தை தேர்ந்தெடுத்தாரோ, லம் ஆமன் அன் யகூன பி ஆயாத்தில்லாஹி மினல் முஸ்தஹ்ஸியின், அப்படிப்பட்டவர்கள் தான் குர்ஆனை பரிகாசம் செய்பவர்கள் என்று நான் அச்சமற்றிருக்கின்றேன். அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதா இல்லையா? அதாவது குர்ஆனை கேலி கிண்டல் செய்கிறாங்கல்ல, வசனங்களை ஓதி, அவங்க மட்டும் குர்ஆனை கேலி கிண்டல் செய்கிறவங்க அல்ல. குர்ஆனை ஓதிட்டு ஆகிரத்தை தேர்ந்தெடுக்காம துன்யாவை தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, அவர்களும் குர்ஆனை பரிகாசம் செய்பவர்களில் உள்ளவர்கள் தான் என்று நான் பயப்படுகிறேன். அடுத்து மைமூன் இப்னு மிஹ்ரான் ரஹிமஹுல்லா, பெரிய அறிஞர், சொல்றாங்க, லவ் ஸலஹ அஹ்லுல் குர்ஆன் ஸலஹன் நாஸ், குர்ஆனுடைய அறிஞர்கள் சரியாக இருப்பார்களே ஆனால் மக்கள் எல்லாம் சரியாக இருப்பார்கள். அடுத்து அபு சயீத் குத்ரி அறிவிக்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், சில காலங்களுக்கு பின்னால் சில மக்கள் வருவார்கள், தொழுகையை வீணாக்கி விடுவார்கள், மன இச்சையை பின்பற்றுவார்கள், அவர்கள் நரக நெருப்பிலே கை என்ற அந்த ஓடையில் தான் அவர்கள் விழுவார்கள். அதற்கு பிறகு ஒரு கூட்டம் வருவார்கள், குர்ஆனை ஓதுவார்கள், ஆனால் அது அவர்களது தொண்டையையும் தாண்டாது.
என்று கூறிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனை ஓதக்கூடிய மக்கள் 3 வகையாக இருப்பார்கள். ஒருவர் முஃமின், ஒருவர் முனாஃபிக், இன்னொருவர் ஃபாஜிர் பாவி. அப்போ பஷீர் சொல்லுகின்றார் வலீத் அவர்களிடத்தில், அபு சயீத் குதிரிட்டிருந்து அறிவிக்கிறவங்கள்ட்ட, சரி மாஹா உலாயி சலாசா, இந்த முஃமின் முனாஃபிக் ஃபாஜிர்னு சொன்னீங்களே குர்ஆனை ஓதுவார், யார் அவங்க, என்ன? அல் முனாஃபிக்கு காஃபிரும் பிஹி, முனாஃபிக்னா யார்? குர்ஆனை நம்பாதவர், மறுத்தவர், ஓதுவார், அது மேலே அவருக்கு நம்பிக்கையே இருக்காது. வல் ஃபாஜிர், பாவியும் குர்ஆனை ஓதுவார்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னீங்களே, பாவினா யார்? பாவி என்றால் அல் ஃபாஜிரு மையத்த அக்கலுபி, அல்லது அல் ஃபாஜிரு எத்த அக்கலுபி, யார் குர்ஆனை ஓதி துன்யாவை சம்பாதிக்கிறாரோ, குர்ஆனை ஓதி துன்யாவை சம்பாதிக்கிறார் அவர் பாவி. வல் முஃமினு முஃமினு பிஹி, யார் குர்ஆனை ஓதி அதில் உள்ளதை நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர் முஃமின். புரியுதுங்களா? அடுத்து ஹசன் பஸ்ரி சொல்கிறாங்க, நானும் இம்ரான் இப்னுல் ஹுசைனும் நாங்கள் அந்த பக்கமாக கடந்து போயிட்டு இருந்தோம். ஒருத்தர் சூரா யூசுஃபை ஓதினார், ரொம்ப அழகாக ஓதினார். இம்ரான் இப்னு ஹுசைன் சஹாபி, இவங்க வந்து அவர் ஓதுறதை கேட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஓதி முடித்த உடனே எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன், எனக்கு இது தேவை இருக்குன்னு யாசகம் கேட்டார். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஓதிட்டு இம்ரான் இப்னு ஹுசைன் உடனே அங்கேருந்து புறப்பட்டார்கள். சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், யார் குர்ஆனை ஓதினாரோ அவர் அல்லாஹ்விடத்தில் அதை கொண்டு கேட்கட்டும், நாளை மறுமையிலே ஒரு கூட்டம் வருவார்கள், யார் அவர்கள்? குர்ஆனை ஓதினார்கள், அதன் மூலமாக மக்களிடத்திலே யாசகம் கேட்டார்கள். அடுத்து இமாம் அவர்கள் சொல்றாங்க, ஃபீ ஹாதா பலாகுன் லிமன் ததப்பரஹு ஃபத்தகல்லாஹ் வ அஜல்லல் குர்ஆன வ ஸானஹு வ பாஅ மா யஃப்னா பிமா யப்கா வல்லாஹுல் முவஃபிகு லிதாலிக். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை நாம் உங்களுக்கு சொன்ன விஷயங்களை யார் நல்ல சிந்திப்பாங்களோ அவங்களுக்கு போதுமான செய்தி இருக்கிறது. அவர் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும், குர்ஆனை மதிக்கட்டும், குர்ஆனை மகிமை கண்ணியப்படுத்தட்டும், குர்ஆனை பாதுகாத்து கொள்ளட்டும், அழிந்து விடக்கூடிய துன்யாவை அழியாத மறுமைக்காக அவர் விற்றுக்கொள்ளட்டும். அல்லாஹு தஆலா அவருக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த நன்மைக்கு, இந்த நேர்வழிக்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். குறிப்பாக இந்த பகுதியில் இமாம் அவர்கள் நமக்கு கூறிய அறிவுரை என்ன? குர்ஆனை கற்றுவிட்டு அதன் மூலமாக துன்யாவை தேடியவர்கள், ஆகிரத்தை தேடாதவர்கள், குர்ஆன் சொல்லிய ஒழுக்கங்களை நற்குணங்களை கொண்டு தங்களை அலங்கரித்து கொள்ளாதவர்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அவங்க எதுக்கு குர்ஆனை கற்றுக்கொள்வாங்க, குர்ஆனை வைத்து அவர்கள் என்ன செய்வார்கள், அவங்களுடைய பேச்சு நடை உடை பாவனை எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி இமாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இதன் மூலமாக அல்ஹம்துலில்லாஹ் இந்த கெட்ட குணங்களிலிருந்து எந்த ஒரு கெட்ட குணம் நம்மிடத்திலே வெளிப்படுமையானால் உடனே அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும். அதிலிருந்து தன்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதோடு நாமும் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. இந்த வகுப்பிலே அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இந்த வகுப்பிலே கலந்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வானாக. நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா நேரான பாதையில் உறுதிப்படுத்துவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. குர்ஆனை கற்பிப்பதின் மூலம் பணம் சம்பாதிப்பது அனுமதிக்கப்பட்டதா என்றால், தாராளமாக நீங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுத்து, அவங்களுக்கு தஜ்வீது கற்றுக் கொடுத்தோ, தர்த்தீல் கற்றுக் கொடுத்தோ, கிராத்து கற்றுக் கொடுத்தோ, குர்ஆனுடைய இல்முகளை கற்றுக் கொடுத்து நீங்கள் ஊதியம் வாங்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வாங்கக்கூடிய ஊதியங்களிலே ஹலாலானது குர்ஆனை கற்றுக் கொடுத்து வாங்கக்கூடிய ஊதியம், அது வேற. வெறும் குர்ஆனை ஓதிட்டு காசு கேட்கறது கூடாது. தரப்புகள் செஞ்சுருக்கிறாங்க. புரியுதுங்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக அறிஞர்களை மஸ்ஜிதுகளை நியமித்து அவர்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கற்றுக் கொடுப்பதை மஹராக ஆக்கி திருமணம் முடித்து வைத்திருக்கின்றார்கள். அதனால் குர்ஆனை கற்பிப்பது என்பது அது ஒரு தொழில், ஹலாலான ஒரு வேலை. அதற்கு நம்ம தாராளமாக ஊதியம் வாங்கலாம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இதில் இந்த இறந்து போனவங்களுக்காகவோ அல்லது மற்றவங்களுக்காகவோ குர்ஆன் ஓதுறது அது இஃப்திலாஃபான சட்டம். அதை நம்ம பின்னாடி நேரம் கிடைக்கும்போது இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.